Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Assalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin. Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Rabbi ishrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatan min lisani yafqahu qawli. Rabbi yassir wa la tu'assir wa tammim bil khair. Allahumma la sahla illa ma ja'altahu sahla wa anta taj'alul hasna idha shi'ta sahla. அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கு ஊடாக அவர்களது பூரண அனுசரணையோடு காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்காக அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்காக இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற இறுதி கருத்தரங்கில் 3வது அமர்வில் நாங்கள் இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் காலை பொழுது நாங்கள் 2 அமர்வுகளை நடாத்தினோம். அதில் 1வது அமர்விலே நாங்கள் பேப்பர் ஸ்ட்ரக்சர் எப்படி வரும் என்பதை பார்த்தோம். அடுத்த அமர்வுல நாங்கள் ஒரு முக்கியமான வினாவாக வரக்கூடிய சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுற சம்பந்தமாக, சொற்களை ஒழுங்குபடுத்தி வாக்கியமாக எழுதுற சம்பந்தமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-42 வினாக்களை நாங்கள் பார்த்தோம். சரியா? இன்னைக்கு இப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிற உங்களுக்கு நான் ஏற்கனவே அனுப்பியிருந்த மாடல் பேப்பர். இந்த மாடல் பேப்பர்ல 1வது மாடல் பேப்பரை தான் நாங்கள் இப்போ பார்க்கறது இருக்கிறோம். ரைட். அப்போ பெரும்பாலும் நீங்கள் எல்லோரும் பேப்பரை பிரிண்ட் பண்ணி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே நேரம் முடியுமானவர்கள் செய்து கொண்டு வந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அதில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இப்போ 1வதாக பார்க்க இருக்கிற இந்த பார்ட் 1க்குரிய இந்த கேள்விகளை தான் நாங்கள் பார்க்கறது இருக்கிறோம். ரைட். நான் ஆரம்பத்திலேயே காலையில் சொன்ன மாதிரி இந்த இடைவெளிகளை கண்டதும் நீங்கள் நினைக்கப்படாது இடைவெளி நிரப்புக என்ற ஒரு பயிற்சி ஒன்றில் தரப்பட்டிருக்குது. இடைவெளிக்கு பொருத்தமான சொல்லை அடைப்பில் இருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக என்று தான் நிற்குது. எனவே நீங்கள் குறிப்பிட்ட சொல்லுக்கு கீழால கோடடிச்சா ஓகே. ரைட். ஓகே. நாங்கள் இது லேசான ஒரு பகுதி என்று நினைக்கிறேன். பெரும்பாலும் குயிக்காக இந்த பகுதியை பார்த்து முடிக்கலாம். நீங்க விடைய சொன்னா சரி. ஹல் உஹ்துக அல்லது உஹ்துகி, அது பிரச்சனை இல்லை. என்ன வரும்? முஅல்லிமத்துன், முதரிசுன், முதீருன். சொல்லுங்க பார்க்க. முஅல்லிமத்துன். ஓகே. முஅல்லிமத்துன் தான் சொல்ல. ஏண்டா உஹ்துன் என்று வந்திருக்குது இல்லையா? உஹ்துன் என்பது பெண்பால். எனவே ஹல் உஹ்துக முஅல்லிமத்துன். உஹ்துகி உஹ்துக ரெண்டும் ஓகேயா? உன்னுடைய சகோதரி ஒரு ஆசிரியையா என்ற ஒரு கேள்வியாக கேட்டிருக்கிறேன். சரி. அப்ப எங்களுக்கு ஆண்பால் பெண்பால் வித்தியாசம் தெரிந்திருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும் அடிப்படையில எல்லா சொற்களும் ஆண்பால் தான். ஆனா விதிவிலக்காக வரக்கூடிய பெண்பால் சொற்கள் இருக்குது. உதாரணமாக இப்ப நாங்க பெண்பால் என்று வரக்கொள்ள பெண்களை குறிக்கிற எல்லா சொற்களும் பெண்பால். ஃபாத்திமா, ஜைனப், சல்மா எல்லாமே பெண்பால் சொற்கள். அது உங்களுக்கு தெரியும். 2வது மரபு ரீதியாக சில சொற்கள் பெண்பாலாக வரும். என்ன சொல் சொல்லுங்க பார்க்க. மரபு ரீதியாக பெண்பால் சொல்லாக வரக்கூடியது இல்ல மகன். உம்முன் என்பது இப்ப அந்த உம்முன் என்பது வாலிதத்துன், முதரிசத்துன், தாலிபத்துன். ரைட். மரபு ரீதியாக இப்ப அது மரபு ரீதியாக வாரன்றதை விட நான் கேட்கிறேன், இப்படி அரபிகள் சில சொற்களை பெண்பாலாக பயன்படுத்தினாங்க. அப்படியான சொல் இப்ப யாரோ சொன்னாங்க என்ன? அர்லுன். ரைட். ஓகே. நான் சொல்றேன் இப்ப அவளுக்கு விளங்கும். நான் சொல்லக்கொள்ள உதாரணமாக தாருன். தாருன் என்ற சொல் பெண்பால் சொல். ரைட். அதே போல நாருன் பெண்பால் சொல். சமாஉன் வானம் பெண்பால் சொல். சரியா? அர்லுன் பெண்பால் சொல். அதே போல பிருன் பெண்பால் சொல். கிணற குறிக்கின்ற சொல் என்ன? பிருன் பெண்பால் சொல். இதெல்லாமே பெண்பால் சொற்கள். அதே மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்க உம்முன் பெண்பால் சொல், காலத்துன், அம்மத்துன் பெண்பால் சொல். அது அப்படி வாரது. ரைட். அடுத்தது மனித உறுப்புல ஜோடி ஜோடியாக வரக்கூடிய எல்லாமே என்ன? எஸ். ஷம்சுன்
உதாரணமாக ஐனுன் கண் சோடியாக வருது பெண்பால் சொல். உதுனுன் காது பெண்பால் சொல். ரிஜுலுன் கால் பெண்பால் சொல். யதுன் கை அப்படி கை. அப்ப ஜோடியாக வரக்கூடிய எல்லா சொற்களும் பெண்பால் சொற்கள். அடுத்தது குறிப்பிட்ட ஒரு சொல்லோட குண்டுத்தா. இப்ப நாங்க தாவுல் மர்பூத்தான்னு சொல்றோம். இந்த பாருங்க ஹைலைட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நாங்க சொல்றது தாவுல் மர்பூத்தா அப்படி என்று குண்டுத்தான்னு சொல்றது நாங்க எங்களோட பேச்சு வழக்கில முஅல்லிமத்துன் தாலிபத்துன் முஹந்திசத்துன் தபீபத்துன் தில்மீதத்துன் சரியா முதர்ரிசத்துன் முதீரத்துன் ரைட். இதெல்லாமே என்ன பெண்பால் சொற்கள் தான் சரியா. எனவே இந்த பெண்பால் சொற்களை நீங்க சரியாக அடையாளம் கண்டு வச்சிருக்க வேண்டும். அதை வச்சு கேள்விகள் வரலாம். ரைட். ரெண்டாவது பாருங்க கதபத் ஃபாத்திமா ஹரகத்து உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல இல்லைன்னு தான் நான் சொல்லிக்கிறேன். ரைட். அப்ப நீங்க தான் சரியாக விலங்கெடுக்கணும். கதபத் ஃபாத்திமா தவீலத்தன் இலா உம்மிஹான்னு இருக்குது. என்ன விட வரும் இடைவெளிக்கு? ரிசாலா என்ன ரிசாலத்தன். ஓகே. ஏன் தவீலத்தனண்டு வந்திருக்குது. அப்ப தவீலத்தனண்டு வரக்குள்ள இது ஒரு பெண்பால் சொல்லத்தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. இது பெண்பாலாக இருந்தால் இது சிஃபத்தாக வந்திருக்குது, ஒரு பண்பு பேராக வந்திருக்குது. எனவே மௌசூப் சரியா. அது அதாவது இது சிஃபத் என்றால் பண்பு 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 பேர் சொல்லன்னு சொன்னா எதற்கு பண்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கிற என்றதான் மௌசூப் என்று சொல்றது. அப்ப இது என்ன ரிசாலா. இப்ப தப்தரன் மாரவன் என்று இருக்குது. தப்தரும் ஆண்பால் சொல், மாரலும் ஆண்பால் சொல். அப்ப இங்க பொருத்தமான விட வந்து ரிசாலத்தன். ஓகே. அப்ப கதபத் ஃபாத்திமா ரிசாலத்தன் தவீலத்தன் இலா உம்மிஹா. ஃபாத்திமா தன்னுடைய தாய்க்கு நீண்டதொரு கடிதத்தை எழுதினாள் என்று வரும். ஓகே சரி. அடுத்த பாருங்க. இப்ப இல பொருத்தமான விடத்தான் நீங்க சொல்லணுமா உரீது லுகத்தில் அரபியா. அப்ப மஸ்ஜித் இருக்குது, மஅமல் இருக்குது, மக்தபா இருக்குது. மக்தபா 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 வேற முஅமல மஅமல ரைட். வேற ஏதாவது மஸ்ஜித் வருமா? பள்ளி. உரீது என்றா எனக்கு வேண்டும், நான் வேண்டுகிறேன். அல்லுகத்தில் அரபியான்னா அரபு மொழிக்குரிய ஏதோ மஸ்ஜிதா மஅமலா மக்தபாவான்னு பார்ப்போம். இப்ப எனக்கு வேண்டும். இப்ப நீங்க யோசிக்கிறீங்க இப்ப அரபு மொழியிலான ஒரு மக்தபான்னு யோசிக்கிறீங்க அப்படித்தானே. அரபு மொழியிலான ஒரு மக்தபா, ஒரு வாசியசாலை, ஒரு லைப்ரரி எனக்கு வேண்டும். அப்படி சொல்றதுல பிழை எதுவும் இருக்குதான்னு கேட்டா அப்படி இல்லை. இருந்தாலும் மக்தபா என்றதை விடவும் மஅமல் என்ற சொல் தான் பொருத்தமானது. ஏன் மஅமல் பொருத்தமானது? மஅமல் என்றா என்ன? ஆய்வுகூடம். ஓகே ஆய்வுகூடம். ஓகே லெப்னு சொல்ற இல்லையா. உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கிறோ தெரியல, லாங்குவேஜ் லெப்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? லாங்குவேஜ் லெப். ஓகே. இப்ப இங்கிலீஷுக்கும் லாங்குவேஜ் லெப் ஒன்று இருக்கும். உதாரணமாக அப்ப இங்கிலீஷை நல்லா டெவலப் பண்றதுக்கு அந்த இங்கிலீஷ் சம்பந்தப்பட்ட எல்லா ஸ்கில்ஸையும் நாங்க லிஸ்னிங், அதே போல குறிப்பாக லிஸ்னிங், அதே போல நாங்க ஸ்பீக்கிங் இது எல்லாத்தையும் நாங்க டெவலப் பண்றதுக்கு சொல்லிட்டு ஒரு லெப் ஒன்று பிரத்யேகமாக இருக்கும். நாங்க லாங்குவேஜ் லெப்னு சொல்றோம் ஆங்கிலத்துல. அதே மாதிரிதான் மஅமல் லுகத்தில் அரபியா. ரைட். பகின வாரதுன்னா உரீது மஅமல் லுகத்தில் அரபியா என்பது தான் விடையாக வர வேண்டும். சரியா. இப்ப நீங்க கருத்தை வச்சு பார்க்கல எப்ப நான் சொன்னது பிழையா ஏண்டா அரபு மொழியிலான ஒரு வாசியசாலை எனக்கு வேண்டும் என்று நீங்க எதிர்பார்க்கிறது அது சரிதான், அவரோட எதிர்பார்ப்பு சரி. ஆனா இந்த இடத்துல வந்து சரியா மஅமல் என்ற சொல் தான் மிக பொருத்தமான சொல். ரைட். அடுத்த பாருங்க. இஸ்தரா முஹம்மத் அல் கலம மினல் ஹகீபா அல் மக்சப் அல் மக்தபா. அல் மக்சப். வெரி குட். ஓகே. இஸ்தரா முஹம்மத் வாங்கினான் அல் கலம பேனையை மினல் மக்சப். மக்சப் என்றா என்ன மக்சப் என்றா? கேண்டீன், சிற்றுண்டி சாலை. சரியா. கேண்டீன் சொல்ற இல்லையா. இப்ப நீங்க இதுல ஹகீபா என்பதும் பொருத்தம் இல்லை. இப்ப நீங்க யோசிக்கலாம் மக்தபா சில நேரம் மக்தபா போட்டு இருப்பீங்க. அதாவது ஓகே. இப்ப நீங்க சில நேரம் உங்களோட ஸ்கூல்லையோ அல்லது உங்களோட மதரசாலையோ உங்களோட குல்லியா உங்களோட கல்லூரியிலையோ நீங்க உதாரணமாக மக்தபாக்கு போயிட்டு தான் இப்ப ரெசிடென்ஷியல் வதுவீட ஒரு மதரசாவாக இருந்தா சரியா, நீங்க தங்கி படிக்கின்ற ஒரு மதரசாவாக இருந்தா
மக்தபாவில் இருந்து நீங்க சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்குறத வச்சு மக்தபான்னு எழுதி இருப்பீங்க, அப்படித்தானே? சரியா? இப்ப உதாரணமாக ஒரு மதரசாவுல வந்து மக்தபால தான் கொப்பி பேனா எல்லாம் விற்கிறாங்க, அங்கிருந்து உங்களுக்கு தேவையான கொப்பி பேனாகள் எல்லாம் எடுக்கலாம் என்று இருந்தா அதை வச்சு நீங்க யோசிக்கிற, ரைட், நான் மக்தபால இருந்து தான் பேனையா வாங்குறேன் என்ற காரணத்தால மக்தபான்னு போடுவீங்க. ஆனா மக்தபான்றது பிழை. சரியா? அப்ப என்ன வரும்? அல் மக்சப் தான் வரும். ஓகே, இஸ்தரா முஹம்மத் அல் கலம மின் அல் மக்சப். எதிர்பார்க்கப்படுகின்ற விடை அல் மக்சப் என்பது தான். ரைட், அடுத்து பாருங்க, அத்தாலிபத்து. இதை சொல்லுங்க, ததுகுலீன யதுகுலு ததுகுலு அல் மக்தபத. ததுகுலு. ததுகுலு. அப்ப ஏன் ததுகுலீன் என்று வராது? எதுகு அது 2 பேருக்கு சொல்லியது. இல்ல, ததுகுலீன் என்று 2 பேருக்கு சொல்றதா? இல்ல. ரைட், ததுகுலீன் என்பது மகள் முன்னிலையில ஒருமை பெண்பால். எஸ், ஓகே, முன்னிலையில ஒருமை பெண்பால் தான் ததுகுலீன், அப்படித்தானே? எதுகுலு எதுகுலானு எதுகுலோன, ததுகுலு ததுகுலானு எதுகுல்ன, ததுகுலு ததுகுலானு ததுகுலோன, ததுகுலீன ததுகுலானி ததுகுல்ன, அதுகுலுன் அதுகுலு. அப்ப ததுகுலின் என்பது முன்னிலையில ஒருமை பெண்பாலா வர்றது, முன்னிலை ஒருமை பெண்பால். அத்தாலிபத்து என்பது மாணவி, அப்ப படற்கையில வந்திருக்கிற. அப்ப எதுகுலு என்று ஏன் வராது? இது ஆண் பால் இருக்குது, எனவே ததுகுலு என்பதை தான் விட. அத்தாலிபத்து ததுகுலுல் மக்தபத்த. நீங்க விடைய சொன்ன சரி, ஆனா இது ஏன் பிள்ளை என்று கேட்டதுக்கு சொன்னதுதான் இருமையில வந்திருக்கிறேன்னு சொன்னா அது பொருத்தம் இல்லை. ததுகுலின் என்பது முன்னிலையில ஒருமை பெண்பால். ஓகே, அப்ப இங்க வந்து படற்கையில வந்திருக்கிற. மகள் என்ன ஹதீஜா, ஏதாவது கேட்கிறது? விளங்கல மகள்? ஓகே, நீங்க கேட்டது விளங்கல்ல, சரியா? ரைட், ஏதாவது இருந்தா கேட்கலாம், பிரச்சனை இல்லை. அத்தாலிபத்து ததுகுலுல் மக்தபத என்று வருமா? ரைட், ஓகே. அடுத்த பாதி போவோம். கோடிடப்பட்ட சொற்களுக்கு பொருத்தமான ஒத்தகருத்து சொல்லை அடைப்பிலிருந்து தெரிவு அதன் கீழ் தெரிவு செய்து என்று வருமா? தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக என்று வரும். ஓகே, ரைட், ஓகே, வெரி குட். ரைட், அப்ப ரைட், உங்களூர் ஹாதிஹி சூரத்து உஸ்ரதி. உஸ்ரதி சொல்லுங்க. ஆயிலத்தி. வரங்கல்லம்மா, தவீலத்துன்னா நீண்ட நீண்ட நீண்ட. ஓகேயா? சரியா மகள்? மேல தவீலத்துன்னு வந்திருந்தா தவீலத்துன்னு கருத்து நீண்ட நகரத்துல வருமா? ரைட், ரைட். அப்ப இங்க நீங்க பாருங்க, இந்த இடத்துல சில சொற்களுக்கான பொருள் தெரியாவிட்டாலும் கூட உங்களுக்கு குறிப்பிட்ட சொல் தெரியுமெண்டா அந்த சொல்லுக்கான ஒத்தகரத்தை நீங்கள் எழுதலாம். உங்கூர் பாருங்க, ஹதிஹி சூரத்து உஸ்ரதி, இது என்னுடைய குடும்பத்தின் படம், இது என்னுடைய குடும்பத்தின் படம். அப்ப உஸ்ரதி என்ற சொல்லுக்கான ஒத்தகரத்து என்ன? ஆயிலதி. ஜௌஜதி என்ற என்ன கருத்து? மனைவி, என்னுடைய மனைவி. ஐதி என்ற என்னுடைய வீடு, என்னுடைய வீடு. ரைட், ஓகே. ரெண்டாவது வாசிங்க பார்க்க, யாராவது ரெண்டாவது. ஃபியல் யல்அபூனல் குரத்தல் கதம். வெரி குட். ஃபில் ஹதீகதி அத்ஃபாலுன் யல்அபூன குரத்தல் கதம். ரைட், ஃபில் ஹதீகதி அத்ஃபாலுன் யல்அபூன குரத்தல் கதம். சரியா? காற்பந்து விளையாடக்கூடிய குழந்தைகள் அல்லது சிறார்கள் தோட்டத்தில் இருக்கின்றார்கள். காற்பந்து விளையாடக்கூடிய சிறார்கள் அல்லது குழந்தைகள் தோட்டத்தில் இருக்கின்றார்கள். சரி, இதுல வந்து அல் ஹதீகா, அல் ஹதீகாவை குறிக்கிட்ட ஒத்தகர்த்து சொல்ல என்ன? புஸ்தான். அல் புஸ்தான், அல் புஸ்தான். ஹரியாவா? ஹரியானா கிராமம், அல்ல ஆசிமானா தலைநகரம். சரியா? அப்ப அல் புஸ்தான் தான் தோட்டம். ஓகே, அப்ப ஹதீகாவுக்கு ஒத்தகர்த்து என்னண்டா அல் புஸ்தான். ரைட், அடுத்த பாருங்க, யாசிர் தாலிபுன் யதுருசு ஃபில் மദ്രസத்தி அஸ்ஸானவிய்யா. ரைட், யாசிர் தாலிபுன், யாசிர் ஒரு மாணவன், யதுருசு படிக்கின்ற ஒரு மாணவன்.
மதரசத்தி சானவியான கருத்து என்ன? உயர்தர பாடசாலை. உயர்தர பாடசாலையில் படிக்கின்ற ஒரு மாணவன். சரி, இப்ப இதுல தாலிபுன் என்ற சொல்லுக்கு ஒத்த கருத்து என்ன? தில்மீதுன். அது எல்லாருக்கும் தெரியுமேனா, மாணவன். ஓகே, இப்ப முதரிசுன் என்ற ஆசிரியர். ஆமீன் என்றா யாரு? ஆமீன் தொழிலாளி. வெரி குட். ஆமீன் என்றா யாரு? தொழிலாளி. ரைட். அடுத்த பாருங்க, இது தெரியுமான்னு பாருங்க. ஹல் அபூக மௌஜூதுன் அல் யௌம. ஹல் அபூக உன்னுடைய தந்தை மௌஜூத். மௌஜூத் என்றா இருக்கிறாரா? ஹல் ஹல். ரைட். ஹல் அபூக மௌஜூத் உன்னுடைய தந்தை இருக்கிறாரா? அல் யௌம் இன்று. சரியா? அபூக மௌஜூத். மௌஜூத் என்ற சொல்லுக்கு கோட் அடிச்சு வந்துக்கிற என்ன கருத்து? மௌஜூத் ஹாதிர். ஹாதிர். ஓகே, ஹாதிர். காயிபண்டா இல்ல, அப்சென்ட் என்ற கருத்துல வரும். ஜாஹிபண்டா உங்களுக்கு தெரியும், ஜஹபைட இஸ்முல் ஃபாயில் செல்லக்கூடியவன் என்ற கருத்துல வரும். ஹாதிரண்டா பிரசன்ட், அதாவது அவைலபிளா இருக்கிற. அப்ப மௌஜூத். ஹல் அபூக ஹாதிருன் அல் யௌம் அல்லது ஹல் அபூக மௌஜூதுன் அல் யௌம், ரெண்டு மாதிரியும் கேட்கலாம். சரியா? மௌஜூத் என்பதற்கு ஒத்த கருத்து என்ன? ஹாதிருன். அடுத்த பாருங்க, உம்மி துஇத்து தஆம ஃபில் மத்பஹ். உம்மி என்ற சொல்லுக்கு ஒத்த கருத்து என்ன? வாலிதத்தி. அல்லேசனா, உம்மி என்பது என்னுடைய தாய், எனவே வாலிதத்தி என்பது தான் விடையாக வரும். இப்ப உம்மி துஇத்து தஆம ஃபில் மத்பஹ், என்னுடைய தாய் சமையலறையில் உணவு சமைக்கின்றாள் என்று வார. ரைட். இப்ப பிந்தி என்ற அவளுக்கு தெரியும், என்னுடைய மகள். உக்தி என்ற கருத்து என்னுடைய சகோதரி. சரி. அடுத்த பாருங்க, கோடிடப்பட்ட சொற்களுக்கு பொருத்தமான எதிர்கருத்து சொல்லை அடைப்பிலிருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. தெரிவு செய்து என்று வரும். தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. ரைட். இதுல நீங்க பாருங்க, உதாரணமாக நாங்க முதலாவது பார்ப்போம். தக்ரஉ சல்மா அல் கிதாப வாகிஃபதன் அண்டிக்குது. என்ன எதிர்கருத்து சொல்? வெரி குட். ஜாலி சத்தன். சரியா? ஜாலி சத்தன். வகஃப் என்றா நின்றான். ஆனா வகஃப் என்றா நின்றான். காம என்றா எழுந்து நின்றான். வகஃப் என்றா நின்றான். அப்ப நின்றான், உட்கார்ந்தான். அப்ப ஜலச. அப்ப வகஃப் என்ற சொல்ல வச்சு வந்திருக்கிறது தான் வாகிஃபதன். அப்ப ஐட எதிர்கருத்து எப்படி வரும்? ஜாலி சத்தன். தக்ரஉ சல்மா அல் கிதாப வாகிஃபதன் என்றா சல்மா புத்தகத்தை நின்று கொண்டு, நின்றவளா வாசிக்கிறாள் என்று வரும். அப்ப எதிர்கருத்து எப்படி வாரா? தக்ரஉ சல்மா அல் கிதாப ஜாலி சத்தன், அமர்ந்த வண்ணம் சல்மா புத்தகத்தை வாசிக்கிறாள் என்று வரும். ஓகே, அப்ப வாகிஃபதன் ஜாலி சத்தன், வாகிஃபதன் ஜாலி சத்தன். ரைட். அடுத்த பாருங்க, இரண்டாவது, யா முஹம்மத் தஆல மஇ அன ذاஹிபுன் இலா ஹுனாக். தஆல மஇ. அப்ப தஆல, தஆல என்றா வா. அப்ப என்ன கருத்து வரும்? மகள். ரைட். ஓகே, இப்ப நாங்க உஹ்ருஜ்னா வெளியேறு. சரியா மகள்? ஹரஜ யஹ்ருஜு உஹ்ருஜ்னா வெளியேறு. இப்ப இந்த இடத்துல உதுகுல் என்று வந்திருந்தால் உஹ்ருஜ் சொல் பொருத்தமா இருக்கும். விளங்கினா? உதுகுல் என்று வந்திருந்தால் நுழை, என்டர் ஆகுது. ரைட். உதுகுல். ஐட எதிர்கருத்து கேட்டிருந்தா உஹ்ருஜ்னா ஓகே. இதுல தால தானே, தாலண்டா வா. போன்னு சொல்றதுக்கு நாங்க என்ன சொல்ற? வா போ. அதுக்கு நாங்க என்ன சொல்றப்ப? இதுஹப். வெரி குட். அப்ப வெரி குட். ஓகே, அப்ப தஆல மஇ என்றா என்னுடன் வா. அப்ப அதுக்கு எதிர்கருத்து என்ன சொன்னா இதுஹப். இதுஹப் என்றா நீ போ, நீ போன்றேதான் கருத்து. அப்ப அன ذاஹிபுன் இலா ஹுனாக், நான் அங்கே போகிறேன் என்ற கருத்துல வார. ரைட். இதுல உதாரணமா நான் இன்னொன்று கேட்கிறேன். இப்ப ஹுனாக் என்ற சொல்லுக்கு எதிர்கருத்து என்ன? ஹுனாக்க. ஹுனாக்க. ஹுனா. வெரி குட். ஓகே, ஹுனாக்க என்றா அங்கே, ஹுனா என்றா இங்கே. ஹுனாக்க என்ற கருத்து அங்கே, ஹுனா என்ற கருத்து இங்கே. சரி. அடுத்த பாருங்க, ததீரு தாயிரத்து ஃபௌக மதாரி ஜித்தா.
ஜித்தா நாங்க பார்த்தோம்னா ஜித்தா விமான நிலையத்துக்கு மேலால் விமானம் பறக்கின்றது. அப்ப தத்தீரு எதிர்கருத்து என்ன? தஹ்பீது. வெரி குட். தத்தீரு தஹ்பீது, தரை இறங்குகிறது என்று வருமா? ரைட். அஸ்இலத்துல் லுகத்தில் அரபிய்யத்தி வல் ஹிசாபி சஹ்லத்துன். அஸ்இலத்துன்னா தெரியுமா? அஸ்இலாண்டா கேள்வி கேள்விகள், வினாக்கள் பன்மையில வந்திருக்குதுன்னா கேள்விகள், வினாக்கள். அஸ்இலத்துல் லுகத்தில் அரபிய்யா அரபு மொழி வினாக்கள், வல் ஹிசாப் ஹிசாப்னா கணிதம். அப்ப அரபு மொழி மற்றும் கணித வினாக்கள் சஹ்லத்துன் இலகுவானவை. அப்ப சஹ்லத்துன் என்ற சொல்லுக்கான எதிர்கருத்து என்ன? சஅபத்துன். ஓகே, சஅபத்துன்னா சஹ்லத்துன் சஅபத்துன் கடினமானது. ஜமீலத்துன் என்ற கருத்து அழகானது. ஜமீலத்துன் என்ற சொல்லுக்கு எதிர்கருத்து தெரியுமா யாருக்காவது? கபீஹத்துன். நான் அவளுக்கு எழுதி காட்டேன், சரியா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஜமீலத்துன்டா அழகானது தானே, அதோட எதிர்கருத்து கேட்டா கபீஹத்துன். கபீஹத்துன் கபீஹத்துன் அசிங்கமானது. சரியா? ரைட். அடுத்த பாருங்க. அபி முசாஃபிருன். அபி முசாஃபிருன் இலா மக்கத்தல் முகர்ரமத்தில் யதாயில் ஹஜ். ஹஜ் கடமைக்கு நிறைவேற்றுவதற்காக என்னுடைய தந்தை சங்கை மிக்க மக்காவுக்கு பிரயாணிக்கிறார். சரியா? இதுல முசாஃபிர், முசாஃபிரண்டா செல்றது, போறது. அப்ப இதுக்கு பொருத்தமான எதிர்கருத்து என்ன? காதிம். வெரி குட், காதிம். சரியா? தாஹிபுன் என்றாலும் முசாஃபிருன் என்றாலும் ரெண்டும் உண்டு. ஆனா தாஹிபுன் இலா மக்கா, நான் மக்காவுக்கு போறேன். ஆனா முசாஃபிருன் இலா மக்காண்டாலும் கருத்து நான் மக்காவுக்கு போறேன் கருத்து. மக்காவுக்கு நான் பயணம் செய்யறேன். முத்தாஹிர் தெரியுமா அவளுக்கு? முத்தாஹிர் லேட் ஆகிறது. சரியா? தாமதமாகிறது. இப்ப அந்த முத்தாஹிரன்னா நீ லேட்டா வந்திருக்கிறாய் அந்த கருத்துல வரும். சரியா? அப்ப அதுக்கு எதிர்கருத்து என்ன? முத்தாஹிருக்கு எதிர்கருத்து தெரியுமா? முபக்கிருன். முபக்கிருன் என்று வரும். சரியா? முபக்கிர். முத்தஅஹிரன் என்று வந்தால் முபக்கிரன், முத்தஅஹிருன் என்று வந்தால் முபக்கிருன். சரியா? ரைட். ஓகே, ரைட். விளங்கினா அவளுக்கு? சரி, இப்படி நாங்க இன்ஷால்லா இப்போ அவட கையில இன்னொரு டியூட்டொண்டும் இருக்குது. அதுல இருக்க சொற்களை நாங்க பார்த்தா அவளுக்கு இன்னும் கொஞ்சம் ஒத்த கருத்து எதிர்கருத்து இந்த ரெண்டிலையும் ஒரு ஐடியா வந்து அவ்வளோ டெவலப் ஆகும். ரைட். அடுத்த பாருங்க. ரைட். ஓகே, இதுல நாங்க விடைய பார்ப்போம். பார்த்துட்டு நாங்க இன்ஷால்லா பிறகுக்கு நாங்க டைம் இருந்தா இலக்கம் சம்பந்தப்பட்ட ஒரு விளக்கம் உண்டா பார்ப்போம். இடைவெளிக்கு பொருத்தமான ரைட், இடைவெளிக்கு பொருத்தமான இலக்கத்தை அடைப்பிலிருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக என்று இருக்குது. ரைட். இதுல நீங்க சொல்ல இயலுமா? முதலாவது அல் ஃபஸ்லு ஃபித் தௌரி என்ன விட வரும்? சலாசா. அப்படியா? சாலிசா. அதா ரைட். ஒன்னாவது விட சொல்றவங்க யாரு? ஒன்னாவது. ரைட். நீங்க மெசேஜ் பண்ணுங்க, இந்த மெசேஜ்ல சொல்லுங்க, உங்களோட விட சொல்லுங்க. 1, 2, 3 அண்டத்தை சொல்லுங்க. ஓகே, 1. ரைட். ஓகே, 1, 2, 3 வந்திருக்குது. ரைட். ஓகே, 3 வகையான விட வந்திருக்குது. 1 வந்திருக்குது. ரைட். 1 தான் கூடுதலா வருது. ரைட். ஓகே, ஏன் 1 போட்டிக்கிறீங்க? 1 சொன்னவங்க ஏன் 1 வரும் சொல்லுங்க பார்க்க. 1 போட்டவங்க சொல்லுங்க ஏன் முதலாவது இலக்கம் வரும் சொல்லுங்க. ரைட். ஓகே, ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம், நீங்க சொல்ல மாட்டீங்கன்னா. ரைட். இப்ப பாருங்க, 3வது போட்டாக்களும் மீக்கிற. ரைட். இதுல பாருங்க, அல் ஃபஸ்லு வகுப்பறை ஃபித் தௌரி மாடியில். இதுனா தௌர் என்பது தார் அல்ல, அத்தௌர் என்பது மாடி. சரியா? பிளாட். முதலாம் மாடி, 2ஆம் மாடி, 3ஆம் மாடி என்று இருக்கிற இல்லையா? ஃப்ளோர் என்ன? பிளாட் அல்ல, ஃப்ளோர் என்ன? ஓகே, அப்ப மாடிக்கு என்ன சொல்றாங்க ஆங்கிலத்துல? ஃப்ளோர் தானே? ரைட். ஓகே, சரியா? ரைட். ஓகே, அப்ப அல் ஃபஸ்லு ஃபித் தௌரி. ரைட். இப்ப இங்க வந்து அத்தௌர் என்பது என்ன சொல்? ஆண்பாலா பெண்பாலா?
ஆண்பால் ஆண்பால். ஓகே, இங்க அலிஃப்லாம் வந்திருக்குதா இல்லையா? ஃபித்தௌரி அண்டு வந்திருக்குதா இல்லையா? வந்துச்சு வந்திருக்குது, அலிஃப்லாம் இருக்குது. சரியா? இப்படி வரக்கொள்ள ரைட், இந்த அமைப்புல வரக்கொள்ள இது ஆண்பாலாக இருந்தால் இலக்கமும் ஆண்பாலாக வரும். அதே நேரம் அலிஃப்லாம் வந்திருந்தால் இலக்கத்திலையும் அலிஃப்லாம் வரும். அதாவது இங்க வந்து 1 2 3 என்று போறதல்ல. சரியா? 1 2 3 4 அப்படி அல்ல. முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது அந்த ஒழுங்குல போறது. சரியா? அலிஃப்லாம் வந்தா நீங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. அலிஃப்லாம் வந்து இப்ப அஸ்ஸாலிஸா, அஸ்ஸாலிஸ். இப்ப நாங்க சொல்லி பாருங்க. வாஹித் இஸ்னானி சலாசா, இது சாலிசான்னு இருக்குது. சரியா? வாஹித் இஸ்னானி சலாசா அர்பஅ ஹம்ஸா சித்த சபஅ தமானியா திஸ்ஆ அஷரா. ரைட், அதெல்லாம் இப்படி சொல்லி பாருங்க. அல்-அவ்வல், அஸ்ஸானி, அஸ்ஸாலிஸ், அர்-ராபி', அல்-ஹாமிஸ். அர்பஅ வேற, அர்-ராபி என்பது வேறு, சலாசா வேற, அஸ்ஸாலிஸ் அல்லது அஸ்ஸாலிசா என்பது வேறு. சரியா? முதலாவது இலக்கத்தை மட்டும் சொல்லிக் கொண்டு போறது. வாஹித் இஸ்னானி சலாசா அர்பஅ ஹம்ஸா சித்தா சபஅ தமானியாண்டி இலக்கத்தை சொல்றது. ரெண்டாவது தர்தீபின்னு சொல்ற. அதாவது முதலாவது அல்-அவ்வல், அஸ்ஸானி இரண்டாவது, அஸ்ஸாலிஸ் மூன்றாவது என்று அந்த ஒழுங்குல சொல்லிட்டு போறது. அப்படின்னா வந்து அல் ஃபஸ்லு ஃபித்தௌரி. இன்னும் நீங்க இலக்கங்களை பார்த்தா அது ஒரு ஒழுங்கில் இருக்கு. அந்த ஒழுங்குல தர்தீப், அந்த ஆர்டர், அந்த அடிப்படையில வரதுதான் இது. அந்த அடிப்படையில நாங்க பார்த்தோம்னு சொன்னா முதலாவது வராது. ஏண்டா இதுல வந்து தா வந்திருக்குது. சரியா? தா வந்திருக்குது. இந்த தா வந்தா இது பெண்பாலை குறிக்கின்ற ஒரு சொல், பெண்பாலை குறிக்கின்ற ஒரு சொல். அப்ப அத்தௌர் என்பது ஆண்பால் சொல். இங்க மூணாவதும் வராது. இங்க அலிஃப்லாம் வந்திருக்கிற காரணத்தால இங்க அலிஃப்லாம் இல்ல. இந்த இடத்துல பிழைச்சிக்குது, இந்த இடத்துல பிழைச்சிக்குது, அலிஃப்லாம் இல்ல. சரியா? அப்ப விட வாரது என்ன? ரெண்டாவது தான் விட. அல் ஃபஸ்லு ஃபித்தௌரி அஸ்ஸாலிஸ் என்று வரும். அல் ஃபஸ்லு ஃபித்தௌரி ஸாலிஸ், மூன்றாம் மாடியில் வகுப்பறை உள்ளது, மூன்றாம் மாடியில் வகுப்பறை உள்ளது. இதுவே இங்க பெண்பாலா வந்திருந்தால் அஸ்ஸாலிசா என்று வரும். அலிஃப்லாம் வராமல் வந்திருந்தால் அலிஃப்லாம் வராமல் வரும். அப்ப இங்க அலிஃப்லாம் வந்து ஆண்பாலா இருந்தால் இலக்கத்திலையும் அலிஃப்லாம் வந்து ஆண்பால் வரும். இது அலிஃப்லாம் இல்லாம வந்திருந்தா அலிஃப்லாம் இல்லாமல் வரும். இது பெண்பால வந்திருந்தால் இலக்கமும் பெண்பால வரும். அதை நீங்க கண்டிப்பாக ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ரைட். அடுத்த பாருங்க, ஹாதல் கிதாபு ரூபியாத். இதுக்கு விடைய சொல்லுங்க பாக்க. بخمسين பிஹம்சீன. ரைட், பிஹம்சி, பிஹம்சதி بخمس ரைட். விடைய சொல்லுங்க பாக்க, மெசேஜ்ல சொல்லுங்க பாக்க உங்களோட விடைய. 3. ரைட். 2. ஓகே, சரி. இப்ப நான் தெளிவுபடுத்திதான் ஆகிறேன் இல்லையா? ரைட், பாருங்க. இங்க பாருங்க பிள்ளைகள். ரூபியத்துன், ரூபியாத்துன். சரியா? ரூபியத்துன் அதோட பன்மைதான் என்ன? ரூபியாத்துன். ரூபியாத்தண்டா அந்த ரூபாவை குறிக்கிற சொல்ல. ரைட். இப்ப நீங்க மூணாவது விட சொன்னவங்கட பிழை, அது எப்படியுமே பிழை. அதாவது உங்களுக்கு தெரியும் 20 குறிக்கிற சொல் என்ன? 20க்கு என்ன சொல் நாங்க சொல்றது? இஸ்ரூன. ரைட். அதே போல 30 ثلاثون சலாசூன. சரியா? 40 أربعون அர்பஊன. சரியா? இப்படியாக இலக்கம் போறலையா? அர்பஊன, அது பிறகு ஹம்சூன, சித்தூன, சபூன, சமானூன், திஸ்ஊன், அவருக்கு மியா. ரைட். 20 30 40 50 60 70 80 90. இப்படி இலக்கங்கள்ல வந்தால் எண்ணப்படுகின்ற பொருள் அல்லது எண்ணப்படுகின்ற நபர், பொருளோ நபரோ மஅதூத்ன்னு சொல்ற. அது எப்படி வரும்? யாருக்காவது சொல்லலுமா? அஷ்ரூன. பின்னுக்கால வரக்கூடிய, இப்ப நாங்க உதாரணமா 20 மரங்கள் என்று வச்சுக்கொள்ளுங்களே. மரங்களை குறிக்கிற சொல் என்ன? شجرة ஷஜரத்துன். ஓகே. இப்ப இஸ்ரூன ஷஜரத்துன் என்று வருமா, அஸ்ஜாருன் என்று வருமா? أشجار அஸ்ஜார். ஏண்டா 20. ஓகே, 20 என்று இருக்கிறதால பன்மேல வந்திருக்கிறதால அஸ்ஜார் என்று வருமானு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? அப்படியா? இல்ல ஷஜரத்துன் இஸ்ரூன ஷஜரா. சரியா? இஸ்ரூன ஷஜரா,
ஒரு மேலதான் வாரது. ரைட்? இங்க வந்து ஆண்பால் பெண்பால் வித்தியாசம் இல்லை. இப்போ உதாரணமாக இஸ்ரூன ஷஜரா, ஆண்பால் ஒரு இது ஒன்று சொல்றதாக இருந்தால் இஸ்ரூன கலமன், இஸ்ரூன ஷஜரத்தன், இஸ்ரூன கலமன், 20 பேனைகள். அப்ப ஷஜரா ஆண்பால வந்திருந்தாலும் சாரி பெண்பால வந்திருந்தாலும் இஸ்ரூன் இஸ்ரூன் தான், கலம் ஆண்பால வந்திருந்தாலும் இஸ்ரூன் இஸ்ரூன் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்படியாகத்தான் சலாசூன் அர்பாவுன் ஹம்சூன் சித்தூன் எல்லாமே போகும். விளங்கினா அவளுக்கு? இப்ப இங்க நீங்க பாருங்க, வேணுமெண்டா இந்த இஸ்ரூன் என்ற சொல் மாறலாம். உங்களோட கேள்வியில பாஸ் பேப்பர்ல பார்த்தா விளங்கும். இப்போ உதாரணமாக ரைட், ஓகே ரைட், ஃபர்ஸ்ட் ஒன் விளங்கல்லண்டா இது விளங்கல்ல, இதா அல் ஃபஸ்லு ஃபி தௌரி சாலிஸ் சந்திக்கிற அதா விளங்கல்ல. ஓகே, நான் அதை உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன்னா. இப்போ நாங்கள் அடுத்த பகுதி போவோம், நோட் பண்ணிக்கொள்ளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரைட், இப்போ உதாரணமாக இப்போ இஸ்ரூன கலமன். ரைட், இப்போ உதாரணமாக சொல்றேன், ஃபில் ஹக்கீபத்தி இஸ்ரூன கலமன். ரைட், ஃபில் ஹக்கீபத்தி. ரைட், நீங்க பார்த்துக்கொண்டே வாங்கல, இன்னொரு சந்தர்ப்பம் இது கமையாது. ரைட், நீங்க பார்த்துக்கொண்டே வாங்க. இஸ்ரூன கலமன், ஃபில் ஹக்கீபத்தி இஸ்ரூன கலமன், பேக்ல 20 பேனைகள் உள்ளன. இஸ்ரூன கலமன். ரைட், இப்ப நான் எழுதுறேன் இஸ்தரைத்து, இஸ்தரைத்து நான் வாங்கினேன், 20 பேனைகளை வாங்கினேன் என்று வரக்குள்ள இஸ்ரீன என்று வரும். இஸ்ரீன கலமன் மினத் துக்கான் அல்லது மினல் மக்சப், கடையில இருந்து நான் 20 பேனைகளை வாங்கினேன். விளங்கினா இப்ப உங்களுக்கு? இஸ்தரைத்து இஸ்ரீன கலமன் மினத் துக்கான். இந்த இடத்துல நீங்க பாருங்க, இஸ்ரூன கலமன் இருக்குது. சரியா? அதாவது இஸ்ரூன ஃபில் ஹகீபத்தி இஸ்ரூன கலமன், பேக்ல 20 பேனைகள் இருக்குதாம். இஸ்தரைத்து நான் வாங்கினேன் பேனைகளை, 20 பேனைகளை, பேனைகளை. அப்ப மஃபூல் பிஹி, ஏன்னா செயற்படு பொருள், செயற்படு பொருள்ல வரக்குள்ள இந்த வாவ் நூன் வந்து வாவ் நீக்கப்பட்டு யா வரும், யா நூன் என்று வரும். இஸ்ரீன கலமன் என்று வரும். இப்ப இஸ்தரைத்து இஸ்ரீன கலமன் மினன் துக்கான். அப்ப நீங்க பார்க்கலாம், இந்த இடத்துல கலமன் கலமனாகவே இருக்குது, அதுல எந்த சேஞ்சும் இல்லை. ஆனா இங்கதான் என்ன செய்யுது? மாற்றம் அடைகின்றது. இஸ்ரூன இஸ்ரீன என்று வாரது. சரியா? அப்ப இப்ப நீங்க அவளுக்கு விளங்கி இருக்கும், ரூபியாத் என்று பன்மையில இருக்குது இல்லையா? ரூபியாத் ரூபாய்கள் என்று இருக்குது. பிஹம்சீன, பிஹம்சீனா 50, 50 ரூபாய்களுக்கு 50 ரூபாய்கள் ஆகும். ஹாதல் கிதாபு பிஹம்சீன ரூபியாத் என்று வருமா? வராது. ஏண்டா இதுல பன்மையில இருக்கிறதால இந்த மூன்றாவது விட பிழை, ஒரு மேல வரணும். 20, 30, 40. சரியா? அர்பாவுன், ஹம்சூன், சித்தூன், சபூன், சமானூன், திஸ்ஊன், இந்த எல்லா இலக்கங்களுக்கும் சரியா பின்னுக்கால எண்ணப்படுகின்ற பொருள் அது எப்படி வரணும்டா ஒரு மேலதான் வரணும். ரூபியத்தன் என்று வரணும். அப்ப ஓகே, சரி, அகும் இங்க பிழை வந்துக்குது, அப்பயும் பிழை. ஹாதல் கிதாபு, சரி சரி, அப்ப ரூபியத்தன் என்று வந்தால் ஹாதல் கிதாபு பிஹம்சீன ரூபியத்தன் என்று வந்தால் இந்த மூன்றாவது விட ஓகே. ஆனா இது மூன்றாவது விட பிழையாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இது ரூபியாத் என்று பன்மையில வந்திருக்குது. ரைட், அது ஒரு விஷயம். ரெண்டாவது, அப்ப மூன்றாவது விட பிழையா? இது பிழை, இது வராது. சரியா? இது வராதுன்றத நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்கோ, இது வராது. ரைட், ஓகே, சரி. அடுத்த பாருங்க, இப்ப பிஹம்சி பிஹம்சதி, இந்த ரெண்டு இலக்கங்கள்லையும் என்ன வரும் என்றத நாங்க பாக்குற நேரம், ஹம்சண்டாலும் 5, ஹம்சத்துன் என்றாலும் 5, ஹம்சண்டாலும் கருத்து 5, ஹம்சத்துன் என்றாலும் கருத்து 5. இப்ப இதை நீங்க பாருங்க, ரூபியாத் பன்மையில வந்திருக்குது. சரியா? 3 தொடக்கம் இலக்கத்தை நீங்க பாருங்க, நான் சொல்றது என்ன, 3 தொடக்கம் 10 வரைக்கும் உள்ள இலக்கங்களை பொறுத்தளவில் அதுக்கு ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. 3 தொடக்கம் 10 வரையுள்ள இலக்கங்களை பொறுத்த மட்டில எண்ணப்படுகின்ற பொருள் அது பன்மையாக வரும், அது பன்மையாகத்தான் வரும். அக்லாம், அஸ்ஜார் அண்டு பன்மையாக வரும். பன்மையாக வந்தாலும் அந்த ஒருமை சொல்லத்தான் நாங்க பாக்குறோம், ஒருமை முஃப்ரத பாக்குறோம், ஒருமை சொல். உதாரணமாக ரூபியா தன் இருக்கிற இடத்துல இட ஒருமை என்னன்னா ரூபியத்துன் அண்டு இருக்குது இல்லையா? ரூபியா ஒருமை. இந்த ரூபியத்துன் ஆண்பாலா பெண்பாலா? பெண்பால்.
பெண்பால். ரூபியத் என்ற சொல் பெண்பால். எனவே இலக்கம் எப்படி வர வேண்டும்? ஆண்பால்ல வர வேண்டும். இந்த ஒருமை சொல் பெண்பாலாக இருந்தால் இலக்கம் ஆண்பால்ல வர வேண்டும். அப்ப ஹாதல் கிதாபு பிஹம்சி ரூபியாத் என்று வரும். ஹாதல் கிதாபு பிஹம்சி ரூபியாத் என்று வரும். சரியா? அவளுக்கு விளங்கி இருக்குமான்னு நினைக்கிறேன். 3 தொடக்கம் 10 வரையுள்ள இலக்கங்களை பொறுத்தமட்டில் எண்ணப்படுகின்ற பொருள்ட முஃப்ரத், மஅதூத். எண்ணப்படுகின்ற பொருளுக்கு நாங்க மஅதூத் என்று சொல்றது. ஐட முஃப்ரத், ஐட ஒருமையை பார்க்கிற அந்த ஒருமையானது ஆண்பால வந்தால் இலக்கம் பெண்பாலாகவும், அந்த ஒருமையானது பெண்பால வந்தால் இலக்கம் ஆண்பாலையும் வரும். சரியா? அப்படி மாறி மாறி வரும். ரைட். இப்போ உங்களுக்கு சொல்லேரமாக இருக்கும். நீங்க யோசிச்சு சொல்லுங்க, அவசரப்பட்டு நீங்க சொல்ல வேணாம். ரைட். இந்த இடத்துல என்ன விட வரும்? அஹ்லரல் முதர்ரிசு, ஆசிரியர் கொண்டு வந்தார். குத்துப் மினல் மக்தபா, விடைய நீங்க மெசேஜ்ல சொல்லுங்க, வாய்ஸ்ல சொல்ல வேணாம். அஹ்லரல் முதர்ரிசு குத்துப் மினல் மக்தபா அஸ்ஸாலிஸ் சலாசா சலாஸ் என்ன விட வரும்? ஓகே, ரைட். சரி, அங்கேயும் ரைட் 2 விதமான விடைகள் வருது. 1 என்ற ஒரு விடையும் 2 என்ற ஒரு விடையும் 3வது விடை வந்திருக்குது. சரி, ஓகே ஓகே, ரைட் ரைட், ஓகே ஓகே. சரி, இப்ப முதலாவது விடைய போட்டு பார்ப்போமா? அஹ்வரண்டா கொண்டு வந்தார். அஹ்வரண்ட கருத்து கொண்டு வந்தார். அல் முதர்ரிஸ் என்ற ஆசிரியர். இப்ப முதலாவது அஸ்ஸாலிஸ் இருக்குது. அஸ்ஸாலிஸ போட்ட உடனே அஹ்வரல் முதர்ரிசு சாலிஸ், 3வது ஆசிரியர் கொண்டு வந்தார் என்று வரும். 3வது ஆசிரியர், அது பொருத்தம் இல்லை. சரியா? அது எந்த வகையிலும் பொருத்தம் இல்லாத ஒரு சொல்லத்தான் நீங்க சொல்லிக்கிறீங்க. ஏன்னா குத்துப், இப்ப 3வது ஆசிரியர் கொண்டு வந்தார் குத்துபன் மினல் மக்தபா. அப்ப மக்தபாவிலிருந்து புத்தகங்களை 3வது ஆசிரியர் கொண்டு வந்தார் அண்டு வரக்கொள்ள கூட இங்க குத்துபன் அண்டு வரணும். அப்படி வந்தா ஓகே, சில நேரம் ரைட், அது பொருத்தம் இல்ல, அது சம்மந்தம் இல்ல. 2வதா 3வதா என்று பாக்குற நேரம் நான் இப்ப கேட்கறது உடைய சொன்னா சரி. அஹ்வரல் முதர்ரிஸ் கொண்டு வந்தார் குத்துப் புத்தகங்கள். இட ஒருமை சொல் என்ன? சலாசத்து. இல்ல மகள், ஒருமை சொல். குத்துபண்டா புத்தகங்கள். இட முஃப்ரத் என்ன? கிதாப். கிதாபுன். கிதாப் முதக்கரா முஅன்னஸா, ஆண்பாலா பெண்பாலா? பெண்பால். இல்ல மகள், ஆண்பால். ஆண்பால். கிதாப் என்பது ஆண்பால் தானே. கிதாப் என்பது ஆண்பால். எனவே கிதாப் ஆண்பாலா இருக்கிறதால எண்ணிக்கை எப்படி வரணும்? எண்ணிக்கை அதத் எப்படி வரணும்? பெண்பால வரணும். ஓகே, அப்ப என்ன விட வரும்? அஹ்வரல் முதர்ரிசு ஸலாஸத குதுபின் மினல் மக்தபான்னு வரும். அஹ்வரல் முதர்ரிசு ஸலாஸத குதுபின் மினல் மக்தபா, வாசிக சாலையிலிருந்து 3 புத்தகங்களை ஆசிரியர் கொண்டு வந்தார் என்று வரும். ஓகே, விளங்கினா அவளுக்கு? சரியோ சொல்லால் கிளியரா நான் சொல்ற விளங்கினா? இலக்கங்கள் நாங்க ஒவ்வொரு விஷயமா பாக்குறத இப்ப நான் இன்னொரு விஷயம் சொல்லி தந்தேன். சரியா? இப்ப இந்த இடத்துல நாங்க ரைட் சொல்லி தந்தது என்ன? அல்-அவ்வல், ரைட், அஸ்ஸானி, அஸ்ஸாலிஸ் என்ற ஒழுங்குல போறது. சரியா? ஆண்பால வந்தால் அப்படி, பெண்பால வரக்கொள்ள அஸ்ஸாலிசா அண்டு போகும். அஸ்ஸாலிசா. அல்-அவ்வல்ட பெண்பால் என்னன்னு தெரியுமா யாருக்காவது? அல்-அவ்வல் ஃபித்தௌரில் அவ்வல் என்று இருக்கிறதுக்கு பதிலாக அல்-அவ்வல் என்பது பெண்பாலா வந்தா ஊலா. வெரி குட், அல்லூலா. அஸ்ஸானியோட பெண்பால்? அஸ்ஸானி என்ற சொல்லுடைய பெண்பால் என்ன? அஸ்ஸானியா. அம்மா அஸ்ஸாலிஸ், அஸ்ஸாலிசா, அர்ராபி, அர்ராபியா என்று வரும். சரியா? அதை நான் சொல்லி தந்தேன். அது பிறகு நான் சொல்லி தந்தேன் 20, 30, 40, 50, 60, 70, 80, 90 இது வரைக்கும் உள்ள இலக்கங்களுக்கான சட்டங்களையும் நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். சரியா? இப்ப அதனோட சேர்த்துதான் நான் அந்த 3 தொடக்கம் 10 வரை உள்ள இலக்கங்களுக்கு எப்படி பார்க்கிற என்றதை மிச்ச லேசா சொல்லி தந்தேன். சரியா? 3 தொடக்கம் 10 வரை உள்ள இலக்கங்களை பொறுத்தளவு இவர் தான் ஆள். இவர் இந்த துரையாறு தான், இவரைத்தான் நாங்க பார்க்கணும். விளங்கினா அவளுக்கு? மஅதூத், எண்ணப்படுகின்ற பொருள், இவரை பார்க்கணும்.
இவர்ட முஃப்ரத பார்க்கணும். இவர்ட ஒருமை சொல் என்ன? குத்துபண்டா புத்தகங்கள். அப்ப ஒருமை சொல் கிதாபுன். கிதாபுன் என்பது ஆண்பாலாக இருந்தால் இலக்கம் பெண்பால வரும். அதே போல முஃப்ரத் வந்து பெண்பால இருந்தால் இலக்கம் ஆண்பால வரும். என்ன சட்டத்துக்கு வராது? 3 தொடக்கம் 10 வரை உள்ள சட்டங்களுக்கு அப்படித்தான் வரும். சரியா? அதை நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணுமா? ரைட். அடுத்த பாருங்க. ஃபில் ஃபஸ்லி வகுப்பறைக்கில் தில்மீதத்தன் அண்டு இருக்குது. சரியா? மாணவி. சப ஆஷரானா 17. அப்ப இங்க வந்து 17ன்றதெல்லாம் மீட்டர். எது சரி? சப ஆஷரத, சபஅத அஷர, சபஅத அஷரத. விடைய சொல்லாம விடைய டைப் பண்ணி போடுங்க பாக்க என்ன விட வருமண்டு படிச்சத வச்சு. ரைட். ஓகே. எப்படியும் நீங்க யாருமே போட இல்ல, 3வது விடைய போடல. சரியா? சபஅத அஷரத்தன்றது வராது. ரெண்டுமே பெண்பால வராது. சபஅத அஷரத என்று ரெண்டுமே பெண்பால வராது. சரியா? பெண்பால வராது. நான் இப்ப சொல்லி தர போற சட்டம் என்னண்டா, ரைட், 13 தொடக்கம் 19 வரை உள்ள சட்டத்தான் நான் இப்ப சொல்ல போறது. 13 தொடக்கம் 19. சரியா? 13 தொடக்கம் 19 இடையில 17 வாரத்தால நாங்க 13 தொடக்கம் 19 வரை உள்ள சட்டத்தை நாங்க பார்க்க போறது. லேசா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளலாம். இங்க வந்து என்ன மகன் தில்மீதத்துன் இருக்குது இல்லையா? தில்மீதத்துன் ஆண்பாலா பெண்பாலா? பெண்பால். பெண்பால். இவர் பெண்ணாக இருந்தால் அப்படி ஞாபகம் வச்சுக்கொண்டா லேசா. இவர் பெண்ணாக இருந்தால் இவர் பக்கத்துல வாரவர் பெண்ணாகவும் அவருக்கு முன்னால் வருபவர் ஆணாகவும் இருப்பார். விளங்கினா இப்போலுக்கு? இவர் பெண்ணாக இருந்தா, அதாவது மஅதூத் என்னப்படுகின்ற பொருள் பெண் என்றால் இவருக்கு முன்னால வாரது பெண்ணாக வந்து அதுக்கு முன்னால வாரது ஆணாக வரும். இவர் ஆணாக இருந்தால் இவருக்கு முன்னால வாரது ஆணாகவும் அதுக்கு முன்னால வாரது பெண்ணாகவும் இருக்கும். விளங்குனா? அதை விட இன்னும் கொஞ்சம் லேசா சொல்லித்தாரதா இருந்தால் இது பெண்ணாக வந்தால், சரியா, நான் சொன்னதான் லேசன்னு நினைக்கிறேன். ரைட். பக்கத்துல வாரது பெண்ணாக, இப்ப உதாரணமாக நாங்க எழுதுவோமே சலாசத அஷர, ரைட், தாலிபன். ஓகே, சலாசத அஷர தாலிபன் 13 மாணவர்கள். மாணவிகள் எழுதுவதாக இருந்தால் சலாச அஷரத தாலிபத்தன் என்று எழுதுறேன். விளங்கினா அவளுக்கு? தாலிபன் ஆண்பால். இங்க ஆண்பால் இருந்தால் பக்கத்துல வரக்கூடிய இந்த ரெண்டு பகுதியில இந்த இவரோட வரும் ஆண்பாலாக வந்து இவர் பெண்பால வருவார். சரியா? இங்க பெண்பால் இருந்தால் என்னப்படுகின்ற பொருள் தாலிபத்தன் என்று பெண்பால் இருந்தால் பக்கத்துல வரக்கூடியவர் பெண்ணாக இருந்து அதுக்கு முன்னால வரக்கூடியவர் ஆணாக இருப்பார். பெண் ஆண் ஆண், ஆண் பெண் பெண். விளங்கினா? இப்ப நீங்க சொல்லுங்க, ஃபில் ஃபஸ்லி தில்மீதத்தன் என்ன விட வரும்? முதலாவது விட வரும். சபஅ அஷரத தில்மீதத்தன் என்றேதான் விடையாக வரும். விளங்கினா அவளுக்கு? சபஅ அஷரத தில்மீதத்தன் என்று வருமா? விளங்கினா அவளுக்கு? இது விளங்கினா நான் சொல்ல வாரது என்று? ஓகே, ரைட். கஷ்டம் இல்ல, ஆனா நாங்க சரியா விளங்கி கொண்டாதான் இந்த கேள்விக்கான விடைகள் எழுதலாம். ஓகே, ரைட். அடுத்த பாருங்க. ரைட். யதகவ்வனுல் பைத்து மின் குர்ஃபதன். ரைட். இப்ப யதகவ்வனு மின் என்ற கருத்து தெரியுமா? யதகவ்வனு மின், தகவ்வன மின் உள்ளடக்கி உள்ளது. ரைட். உள்ளடக்கி உள்ளது. சரியா? அப்ப யதகவ்வனுல் பைத்து வீடு உள்ளடக்கி உள்ளது. மின் குர்ஃபா இதுல என்ன வரும்? 11 இருக்குது, 11 இருக்குது, 11 இருக்குது. என்ன விட வரும்? வெரி குட். ஓகே, உங்களுக்கு சட்டம் தெரியுமா பிள்ளைகள்? 11க்கும் அடுத்து என்ன 12க்கும் உள்ள சட்டங்களை பொறுத்தளவில் அது வெரி சிம்பிள். மிச்சமே வேசி. ஏண்டா என்னப்படுகின்ற பொருள் ஆணாக இருந்தால் எல்லாமே ஆண், என்னப்படுகின்ற பொருள் பெண்ணாக இருந்தால் எல்லாமே பெண். மிச்சலேச. உதாரணமாக நாங்க பேனை எடுப்போமே, 11 பேனைகள் என்றால் அஹத
அஹத அஷர கலமன் என்று வரும். அஹத அஷர கலமன், கலம் ஆண்பால் தானே, எனவே 11ஆம் இலக்கத்தை பொறுத்தளவில் அஹத அஷர என்று வரும். குர்ஆன்லயும் வரும். சூரா யூசுஃப்ல இத் கால யூசுஃபு லிஅபீஹி யா அபதி இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபா. அஹத அஷர கௌகபா, அஹத ரைட், அஷர ஓகே, கௌகபன். கௌகபன்டா என்ன அர்த்தம்? நட்சத்திரங்கள். நட்சத்திரங்கள் இடத்துல கோள்கள். ஓகே, அந்த இடத்துல நட்சத்திரங்கள் என்று மொழிபெயர்க்கப்படுற. ஓகே, இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன், ஆனா கோள்கள் என்று படிச்சிருப்பீங்கன்னா பாடமாக்கி இருப்பீங்க. எப்படியோ கௌகபண்ட சொல் ஆண்பால் சொல். அப்ப அஹத அஷர கௌகபன் இருக்குது. ஓகே, இதுவா இப்ப பெண்பாலாக வருமாக இருந்தால், உதாரணமாக பிகின வந்திருக்கிற மாதிரி ஹுர்ஃபா, அறை. அறை வந்து பெண்பால். ஏன் பெண்பால்? கடைசிக்கு ஒரு குண்டுத்தா வந்திருக்கிற இல்லையா, அப்ப பெண்பால் ஹுர்ஃபா. ரைட், அப்ப எப்படி வரும்? அஹத என்ற சொல் வந்து இஹ்தா என்று வரும். இஹ்தா அஷரத ஹுர்ஃபதன் என்று வரும். விளங்கினா? இந்த அஹத என்ற சொல் வந்து இஹ்தா என்று மாறும். அஷர என்ற சொல் அஷரத என்று மாறும். அது போல பெண்பால் சொல் ஒன்று வரும். அப்ப ஆண்பாலா இருந்தால் ஆண்பாலாகவும், பெண்பாலாக இருந்தால் பெண்பாலாகவும் வரும். இது 11. 12 பொறுத்தளவில் இப்ப நான் இதே உதாரணத்தில் எழுதுறேன்னு, இஸ்னா அஷர கலமன், இஸ்னா அஷர கலமன். ஓகே, பாருங்க, இஸ்னா அஷர கலமன். ரைட், 12 பேனைகள். இது கலம் மான்பால், எனவே இஸ்னா என்பது மான்பால், அஷர் என்பது மான்பால். சரியா? ரைட். அதே மாதிரி இப்ப நான் பெண்பால் எழுதுவதாக இருந்தால், ரைட், இதே உதாரணத்தில் எழுதுவோமே, இஸ்னா எப்படி வரும்? இஸ்னா என்பது வெரி குட், இஸ்னதா என்று வரும். இஸ்னதா அஷரத என்று வரும் இல்லையா? அஷரத ஹுர்ஃபதன், இஸ்னதா அஷரத ஹுர்ஃபதன், 12 அறைகள். இப்ப நீங்க விளங்கிக் கொள்ளுங்கோ. சரியா? 3 தொடக்கம் 10 வரை உள்ள சட்டங்களுக்கு, இலக்கங்களுக்கு ஒரு வகையான சட்டம், 11க்கும் 12க்கும் இன்னொரு வகையான சட்டம், 20, 30, 40, 50 சாரி 13 தொடக்கம் 19 வரைக்கு இன்னும் ஒரு சட்டம், 20, 30, 40, 50க்கெல்லாம் ஒரு வகையான சட்டம். அப்ப 4 வகையான சட்டங்களை நாங்க படிச்சுக்கிறோம். அடிப்படையான 4 வகையான சட்டங்களை படிச்சோம். அதே போல அந்த தர்தீபி ஒழுங்குல வரக்கொள்ள எப்படி வர என்றதையும் படிச்சோம். சரியா? பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று. இன்ஷா அல்லாஹ் நான் ஏழுமா இருந்தா மேலதிகமான பயிற்சிக்காக வேண்டி சில பயிற்சிகளை நான் ஷேர் பண்ண பார்க்கிறேன். ஷுவர் இல்லை, அப்படி சந்தர்ப்பம் கிடைச்சா நான் செஞ்சு உங்களுக்கு என்ன செய்யறேன், அனுப்பி விட்டுறேன்னா. சரியா? ஓகே, அப்ப நீங்க செஞ்சு பார்க்கலாம். சரி, இது வந்து நாங்க இப்ப வினாத்தாள் ஒன்றில இந்த பகுதி வினாத்தாள் ஒன்றில பகுதி ஒன்றுக்குரிய அந்த விடை கோடிடுக, சரியான விடையின் கீழ் கோடிடுக என்றதை நாங்க ஃபுல்லா பார்த்துட்டோம். சரியா? இதுல இன்னொரு முக்கியமான பகுதி தான் என்ன, மொழிபெயர்க்கிற இந்த பாட். சரியா? கண்டிப்பாக கட்டாயமாக நீங்க செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி எல்லாம் ஒரு வினா. ஓகே, அப்ப நாங்க வந்து இதை சரியா மொழிபெயர்க்கணும், பிழை வரக்கூடாது. ரைட், லேசா மொழிபெயர்க்கலாம். அரபிலிருந்து தமிழ்ல வாரத்தை பொறுத்தளவுல கஷ்டம் இல்லை, ஆனா தமிழ்ல இருந்து சில நேரம் அரபு மொழிக்கு வாரதான் சில நேரம் கஷ்டமாக இருக்கும். கஷ்டம் இல்ல, கஷ்டமாக இருக்கும். ரைட், இப்ப சொல்லுங்க பாக்க. முதலாவது மஅமலுல் லுகதி ஃபில் ஃபினாஇ அமாமல் மக்தபா, எப்படி மொழிபெயர்க்கலாம்? குயிக்கா சொல்லணும், சொல்லுங்க பாக்க. மஅமலுல் மொழி லுகதி, ஆய்வுக்கூடம் முற்றத்தில் நூலகத்துக்கு முன்னால் இருக்கிறது. ஓகே, வேற? மொழி ஆய்வு கூடம் நூலகத்துக்கு முன்னால் உள்ள முற்றத்தில் உள்ளது. சரியா? நூலகத்திற்கு முன்னால் உள்ள முற்றத்தில் உள்ளது. நீங்க சொன்னதும் பிழை இல்லை மகள். சரியா? சரியா? மொழி ஆய்வு கூடம் முற்றத்தில் நூலகத்துக்கு முன்னால் உள்ளது. சரியா? அத நாங்க கொஞ்சம் அழகா மோடிஃபை பண்ணி எழுதுனா சரி. மொழி ஆய்வு கூடம் நூலகத்திற்கு முன்னால் உள்ள, அமாமல் மக்தபா, நூலகத்துக்கு முன்னால் உள்ள முற்றத்தில் மொழி ஆய்வு கூடம் உள்ளது, அப்படி எழுதுவா மேலும். சரியா? ரிவாஸ்ல மொழிபெயர்க்கும் மேலும். விளங்கினா? நூலகத்திற்கு முன்னால் உள்ள முற்றத்தில் மொழி ஆய்வு கூடம் உள்ளது என்று சொல்லுவோம் மேலும். விளங்கினா? ரைட். ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது எப்படி வரும்?
அத்தரீகு முஸ்தஹிமத்துன் சொல்லுங்க. அத்தரீகு முஸ்தஹிமத்துன் தாயிமன் வலா அஸ்ததீஉ கியாதத்தத் தர்ராஜா. இது நீங்க படிச்சிக்கிறீங்களா? அத்தரீகு முஸ்தஹிமத்துன் தாயிமன் இப்படி ஒரு ஞாபகம் இல்ல சார். ஞாபகம் இல்லை. ஏன்னா படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இல்லை. இது நாசியில வர ஒரு 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 பாடத்துல வர ஒரு விஷயம் தான். பாதை சொல்லுங்க. பாதை எப்போதும் ரைட். பாதை எப்போதும் தாயிமன்டா எப்போதும் நெரிசலாக உள்ளது. முஸ்தஹிமத்துன் நெரிசலாக உள்ளது. ரைட். அது போல வாவுக்கு நீங்க மொழிபெயர்க்கவும் மேலும் மொழிபெயர்க்காமல் விடவும் மேலும். வா வந்து மேலும் சரியா, எங்களுக்கு மொழிபெயர்த்தாலும் பிரச்சனை இல்லை சரியா. வலா அஸ்ததீஉ கியாதத்தத் தர்ராஜா. இப்ப நாங்க காலையில பார்த்தோம் அஸ்ததீஉண்டா முடியுமாக இருந்தது. அப்ப லா அஸ்ததீஉண்டா முடியாது, என்னால் முடியாது சரியா, எனக்கு முடியாது. எது முடியாது? கியாதத்தத் தர்ராஜா வாகனம். தர்ராஜாண்டா மிதிவண்டி. கியாதாண்டா மிதித்தல் அல்லது ஓட்டுதல் சரியா. அப்ப நாங்க எப்படி எழுதலாம்? மேலும் எனக்கு சைக்கிள் சைக்கிள் அல்லது மிதிவண்டி சரியா. சைக்கிள் தானதா? ஓகே, மிதிவண்டி ரைட். ஓகே, சைக்கிள் ஓட்ட முடியாது. ஓட்ட முடியாது உள்ளது அல்லது முடியாது எப்படியும் எழுதலாம், பிரச்சனை இல்லை. ஓட்ட முடியாது உள்ளது அல்லது ஓட்ட முடியாது. காதாண்டா ஓட்டினான் தானே சரியா ரைட். அப்ப அல்லது நீங்க சொன்ன மாதிரி யார சொன்ன செலுத்த முடியாது என்ற அதுவும் ஓகே ரைட். மேலும் எனக்கு சைக்கிள் செலுத்த முடியாது, அது பொருத்தம் தானே. கியாதா என்ற சொல்லுக்கு அந்த சொல்லும் பொருத்தம் தான். சரி, அடுத்த சொல்ல பாருங்க, அடுத்த வாக்கியத்தை ரைட். லகத் இஷ்தரைது கிதாபன் அனில் ஹிஜ்ரதி கபுல உஸ்பூஇன். நிச்சயமாக ஹிஜ்ரத்தை பற்றிய புத்தகத்தை ஒரு கிழமைக்கு முன்னர் வாங்கினேன். வெரி குட். ஓகே, ஒரு கிழமைக்கு முன்னர் பற்றிய ஒரு புத்தகத்தை நான் வாங்கினேன். நீங்க அந்த லகது கது ரெண்டு சொல்லுக்கும் நிச்சயமாக கருத்துல மொழிபெயர்க்கிறீங்க, பிரச்சனை இல்லை. கது என்றாலும் நிச்சயமாக, லகது என்றாலும் கருத்து நிச்சயமாக. ஆனா நிச்சயமாக என்று சொல்லாமல் எங்களுக்கு கருத்துல அதை உறுதிப்படுத்துறது சொல்லலாம். எப்படி என்றால் வாங்கினேன் என்று சொல்லாமல் வாங்கி விட்டேன் என்று சொல்லுவோம். மேலும் வாங்கி விட்டேன். நீங்க நிச்சயமாக போட்டாலும் பிழையும் இல்லை, அது ஒரு பிழையாக இல்லை. நான் சொல்றேன் உங்களுக்கு சரியா. இப்ப ஒரு கிழமைக்கு முன்னர் ரைட், ஒரு கிழமைக்கு முன்னர் ஹிஜ்ரத் பற்றிய புத்தகம் ஒன்றை, நல்லா பாருங்க, கிதாபன் தான் நிக்குதா, புத்தகம் ஒன்றை. அப்ப கிதாபன் நக்கிரால் இருக்கிற படியால நீங்க வந்து புத்தகம் ஒன்றை என்று எழுத வேண்டும் சரியா. அல்லது ஒரு புத்தகத்தை அல்லது புத்தகம் ஒன்றை நான் வாங்கினேன் அல்லது வாங்கி விட்டேன். அவளுக்கு வாங்கி விட்டேன் என்று வரும். ஒரு கிழமைக்கு முன்னர் ஹிஜ்ரத் பற்றிய புத்தகம் ஒன்றை நான் வாங்கி விட்டேன். அல்லது நீங்க சொன்ன மாதிரி நிச்சயமாக என்று போட்டு நிச்சயமாக ரைட். லகது நிச்சயமாக ஒரு கிழமைக்கு முன்னர் ஹிஜ்ரத் பற்றிய புத்தகம் ஒன்றை நான் எப்படி வரும்? வாங்கினேன் என்று வரும். வாங்கினேன் சரியா ரைட். ஓகே, எப்படியும் ஓகே. ரைட். ஓகே, சரி, அடுத்த பாருங்க, நாலாவது ரைட். ஹுனாக தருசுன் ஃபில் மஸ்ஜிதி பஅத ஸலாத்தில் மக்ரிபி. சொல்லலுமான்னு பாருங்க. மஹரிப் தொழுகைக்கு பின்னர் மஸ்ஜிதில் பாடம் நடைபெறும். ஓகே, ஒரு கருத்து வந்திருக்குது. வேற? மகரிப் தொழுகைக்கு பின்னர் அந்த மஸ்ஜிதில் பாடம் ஒன்று உள்ளது. அந்த மஸ்ஜிதில் பாடம் ஒன்று உள்ளது ரைட். வேற?
அந்த மஸ்ஜிதில் சொல்றீங்கன்னா ரைட். வேற அந்த இல்ல சாரி, அங்கே உள்ள. அங்கே ரைட். நாங்க இருக்கிற மாதிரி மொழிபெயர்த்தா மஅஸ்ஸலாமா, சரியா, லேசி. ஓகே, அங்கே ரைட். அங்கே இருக்கிறத அப்படியே சொல்லுவோம், ஹுனாக் அங்கே ரைட். மகரிபு தொழுகையின் பின்னர், மகரிபு தொழுகையின் பின்னர், சரியா, மகரிபு தொழுகையின் பின்னர் மஸ்ஜிதில் அல்லது பள்ளியில், மஸ்ஜித் என்று இருக்கிறதால நாங்க பள்ளியில் என்று எழுதுவோம். ஏன்னா மஸ்ஜித் என்ற சொல் அரபு சொல் தானே. எனவே நாங்க மஸ்ஜித் என்று இருக்கிறதால நாங்க பள்ளி என்று எழுதுவோம். ஃபில் மஸ்ஜித் என்ற பள்ளியில் தர்சுன் ஒரு பாடம் உள்ளது, ஒரு பாடம் உள்ளது, அவ்வளவுதான். இருக்கிற மாதிரி எழுதினா எங்களுக்கு அதுல டவுட் வராது, சரியா. ஓகே ரைட். அடுத்த பாருங்க, அல்லுகத்துல் அரபிய்யா அர்பஉ ஹிஸஸின் ஃபில் உஸ்பூஇ வ ஹிஸ்ஸத்துல் யௌம் அல் கிராஅ. ரைட். இந்த இடத்துல நீங்க எப்படி எழுதுவீங்க? அல்லுகத்துல் அரபிய்யா, கிழமைகளில் அரபு மொழி 4 பாட வேளைகள். கிழமைகளில், கிழமைக்கு இல்ல, கிழமைக்கு கிழமைகளில். இன்றைய பாடம் கிராஅ. ஓகே, வெரி குட். கிராஅ சொல்றது நாங்க இன்றைய பாடம் கிராஅ, அப்படியா? வாசிப்பு. இப்ப நீங்க இன்றைய பாடம் கிராஅ என்று எழுதிட்டு வந்தா மாஸ் கிடைக்குமா உங்களுக்கு? கிடைக்காது இல்லையா? அப்ப கிழமையில், சரியா, கிழமையில். ஓகே, அரபு மொழி 4 ஓகே பாட வேலைகளை கொண்டது, பாட வேலைகளை கொண்டதாகும். ரைட். ஓகே, அதான் கருத்தா. அல்லுகத்துல் அரபிய்யா அர்பஉ ஹிஸஸின் ஃபில் உஸ்பூஇ, இன்றைய பாடம் அல்லது இன்றைய பாட வேலை அல்லது இன்றைய பாடம் ஓகே வாசிப்பாகும், சரியா. அப்ப கிழமைக்கு அரபு மொழி 4 பாட வேலைகளை கொண்டது என்று சொல்லுவோம், மேலும் 4 பாடங்களை கொண்டது என்று சொல்லுவோம் மேலும். ஆனா சரியான கருத்து என்னன்னா ஹிஸ்ஸத்துன் ஹிஸஸுன் என்பது சரியான கருத்து என்னன்னா பாட வேலை, சரியா. ரைட். ஓகே, அப்ப கிழமைக்கு அரபு மொழி 4 பாட வேலைகளை. ஹிஸ்ஸஸ் கதைன்னு வராதா? அது கிஸ்ஸத்துன் மகன், காஃப் காஃப் இப்படி வந்தா தான் கதையணும். காஃபா காஃப் கிஸ்ஸத்துன் அண்டா தான் கருத்து கதை. இது ஹிஸ்ஸத்துன் ஹா வந்திருக்குது, ஹிஸ்ஸத்துன் ஹிஸஸுன். ரைட். நான் நினைக்கிறேன் இது 5 போதும். நாங்க இன்ஷால்லா அடுத்த பகுதி போவோம். ரைட்டா, நாங்க சும்மா பார்த்துட்டு போவோம். இப்ப நான் காலையில சொன்னேன், கான அல்லாஹு ஃபி அவுனில் அப்தி மா தாமல் அப்து ஃபி அவுனி அஹீஹி. அப்ப ஒரு அடியான் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்யும் போதெல்லாம் அல்லாஹ் அந்த அடியானுக்கு உதவி செய்கின்றான் என்ற கருத்துல அந்த ஹதீஸ் வருமா. நேரடியாக மொழிபெயர்த்தால் உங்களுக்கு அந்த மொழிபெயர்ப்பு சரியா வராது. இப்ப உதாரணமா கான அல்லாஹு, அல்லாஹ் இருந்தான், அப்படித்தான் வரும். ஒரு அடியான் தன்னுடைய, இந்த இடத்துல நீங்க நேரடியாக மொழிபெயர்த்தால் உங்களுக்கே ஒரு ஜாதகமா ஒரு மாதிரி இருக்கும், அது சரியான கருத்தை தராது. எனவே நீங்க இந்த ஹதீஸை எப்படி தமிழ் மொழியில பாடமாக்கி இருக்கிறீங்களோ அந்த அமைப்புல நீங்க இந்த ஹதீஸுக்கு வேணுமெண்டா கருத்து எழுதலாம். இதுதான் நான் சொன்னேன். சில நேரம் இது இப்ப நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. இது நாசியின் புத்தகத்தில உறுப்புமை எழுதுவதற்காக வேண்டி பயிற்சியாக தரப்படக்கூடிய வாக்கியங்கள். அந்த வாக்கியங்கள் ஒன்றில் ஹதீஸாக இருக்கலாம், அல்லது அல் குர்ஆன் வசனமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு கூற்றாக இருக்கலாம். அது சில நேரம் இவ்வாறு மொழிபெயர்ப்பதற்காக வரலாம். கட்டாயம் வரணும் என்று வந்திருக்குது மகன். நான் மந்தல்ல அலா ஹைர், இப்ப நான் கண்ட ஒரு ஹதீஸ் தான் உங்களுக்கு தெரியுமேக்கும். இந்த மந்தல்ல அலா ஹைரின் ஃபலஹு மிஸ்லு அஜ்ரி ஃபாயிலிஹி என்று தெரியுமா உங்களுக்கு? மந்தல்ல அலா ஹைர், ஒரு நன்மையான காரியத்தை யார் காட்டி கொடுக்கிறாரோ, சுட்டி காட்டுகிறாரோ, ஃபலஹு மிஸ்லு அஜ்ரி ஃபாயிலிஹி, செய்தவருக்குரிய கூலியை போன்றது அவருக்கும் கிடைக்கும் என்று வார ஹதீஸ் சொல்லிக்கிறதானே. சரியா, ரைட். அப்ப மந்தல்ல அலா ஹைரின் ஃபலஹு மிஸ்லு அஜ்ரி ஃபாயிலிஹி என்பது நீங்க நாசின் புத்தகத்துல எந்த ஒரு யூனிட்லையும் படிச்சிருக்க மாட்டீங்க, சரியா. ஆனா நான் சொன்ன மாதிரி அது எங்கன்னு தேடி பார்த்தோம்னு சொன்னா அங்கதான் இருந்துச்சு, அந்த நசுக் பண்றதுல இருந்துச்சு. கட்டாயம் வரும் என்றது இல்லை. அப்படி ஒருவேளை வந்தால் அங்கதான் கேள்வி இருக்குது. வந்திருக்கிற மாதிரி வந்தால் என்ன செய்யறது என்றதான் கேள்வியா.
ரைட், அடுத்த பாருங்க. அஹ்யானன் அக்துபு ஹம்ச ரசாயில் வாஹ்யானன் சித்த ரசாயில். அஹ்யானன் என்ன கருத்து? அஹ்யானன் சில வேளை சில வேளை. அஹ்யானன் சில வேளை. அக்துபு நான் எழுதுவேன். ஹம்ச ரசாயில் 5 கடிதங்களை நான் எழுதுகிறேன் அல்லது எழுதுவேன். வாஹ்யானன் மற்றும் சில வேளை. சித்த ரசாயில் 6 கடிதங்களை எழுதுவேன். ரைட், ஓகே, எழுதுவேன். அஹ்யானன் அக்துபு ஹம்ச ரசாயில் வாஹ்யானன் சித்த ரசாயில். சில வேளை 5 கடிதங்களை எழுதுவேன், மேலும் சில வேளை 6 கடிதங்களை அன்னு நிப்பாட்டி இருக்கிற அவளுக்கு எழுதுவேன் என்று முடிக்கலாம. அக்துபு என்ன சொல்லுக்கான கருத்தை 2 முறைக்கு எடுக்கலாம். சரியா? ஏண்டா இந்த வாவ் வந்து வாவுல் ஆத்திஃப். ஓகே, இந்த வாவ் வந்து வாவுல் ஆத்திஃப். உங்களுக்கு தெரியும் இந்த வாவுல் ஆத்திஃப் பண்ணா இந்த முன்னுக்கால் உள்ள சொல்லோட இணைக்கின்ற வாவு தான் இந்த வாவ். சரியா? எனவே அக்துபு என்ற கருத்து அதுக்குள்ள இருக்குது என்றபடியால நீங்க 2 முறை அக்துபு என்ற சொல்லுக்கான கருத்தை எடுக்கலாம். ரைட். ஃபிஸ் சபாஹி ذهبت فاطمة إلى مصنع الملابس وقابلت مدير المصنع. உங்களுக்கு தெரியும் ஃபிஸ் சபாஹி காலையில் ذهبت فاطمة ஃபாத்திமா சென்றால். எங்கே சென்றால்? இலா மஸ்னஇல் மலாபிஸ் ஆடை தொழிற்சாலைக்கு சென்றாள். ஆடை தொழிற்சாலைக்கு ஃபாத்திமா காலையில் சென்றால். மேலும் வகாபலத் முதீரல் மஸ்னா தொழிற்சாலையின் உரிமையாளரை சந்தித்தாள். வெரி குட். தொழிற்சாலையின் உரிமையாளரை சந்தித்தால் அல்லது தொழில் அதிபரை சந்தித்தால் என்று சொல்லுவோம். மேலும் முதீருல் மஸ்னா தொழில் அதிபர் என்று சொல்லுவோம். மேலும் அல்லது தொழிற்சாலையின் பணிப்பாளர் என்று சொல்லுவோம். மேலும் இந்த முதீர் என்ற சொல்லுக்கு உரிமையாளர் என்பதை விடவும் பணிப்பாளர் என்ற கருத்து இருக்குது, தொழில் அதிபர் என்ற கருத்து இருக்குது. சரியா? அப்ப தொழிற்சாலையின் உரிமையாளரை பிரச்சனை இல்லை, அப்ப தொழிற்சாலையின் பணிப்பாளரை அல்லது தொழில் அதிபரை சந்தித்தார். ஓகே. யா வாலிதி என்னுடைய தந்தையே, லா அஸ்ததீஉ நௌம் வலா அஸ்ததீஉல் கிராஅ என்னால் தூங்கவும் முடியாது மேலும் எனக்கு வாசிக்கவும் முடியாது. அப்ப நான் இதை சொல்லி தந்திக்கிறேன். லா அஸ்ததீஉ என்றா எனக்கு சக்தி பெறவில்லை என்று நீங்க மொழிபெயர்க்க வேணாம். சரியா? இப்ப அஸ்ததீஉ என்பதற்கு நீங்க நான் சக்தி பெறுகிறேன் என்று மொழிபெயர்த்த மாதிரி லா அஸ்ததீஉ என்பதற்கு எனக்கு சக்தி பெறவில்லை என்று மொழிபெயர்க்க வேணாம். இங்க வந்து என்னால் முடியாது, அவ்வளவுதான். அஸ்ததீஉ என்றா என்னால் முடியும், லா அஸ்ததீஉ என்ற கருத்து என்னால் முடியாது. அப்ப லா அஸ்ததீஉ நௌம் என்னால் தூங்க முடியாது, மேலும் லா அஸ்ததீஉல் கிராஅ என்னால் வாசிக்கவும் முடியாது என்று வரும். அடுத்த பாருங்க. ரகிப அஹ்மத் அத்தாயிரத அஹ்மத் விமானத்தில் ஏறினான். ரகிப அஹ்மத் அத்தாயிரா நாங்க இது பார்த்தோம்னா காலையில வஜலஸ பில் குர்பி மினன் நாஃபிதா ஜன்னலுக்கு அருகில் அமர்ந்தான், மேலும் அவன் உட்கார்ந்தான். சரியா? ஓகே, அமர்ந்தான், உட்கார்ந்தான். அப்ப இங்க வந்து பில் குர்பி மின் என்ற கருத்து அருகில. சரியா? பில் குர்பி மின் என்பது என்ன கருத்துல வரும்? அருகில் என்ற கருத்துல வரும். பில் குர்பி மின். வஜலஸ பில் குர்பி மினன் நாஃபிதா அவன் ஜன்னலுக்கு சமீபமாக அல்லது அருகில். இல்ல, இது ஒரு பிரயோகமா? ஏன் என்றதை விட இது ஒரு பிரயோகம். அரபு மொழியில உஸ்லூபன்னு சொல்றோம் நாங்க. உஸ்லூபண்டா என்ன சொல்றது, அரபிகள் பயன்படுத்தக்கூடிய மொழி மெத்தடுகள் இருக்குது. அந்த மொழி மெத்தடுகள்ல ஒன்றுதான் அவங்க பயன்படுத்துறது எப்படியோ அதே மாதிரி நாங்களும் பயன்படுத்துறோம். அப்ப என்ன பில் குர்பி மின் என்றதுல ஏன் முன்னுக்கள பா வாரது அதெல்லாம் தெரியாது. இப்படித்தான் பயன்படுத்துறோம். பில் குர்பி மின் இப்படி நிறைய இருக்குதா? சரி, இப்படி எக்கச்சக்கமாக அரபு மொழியில இருக்குது. இப்ப நீங்க இன்ஷா அல்லாஹ் தஆபீர் ஷாஇயா என்ற ஒரு பாடத்துல படிப்பீங்க. அது விளங்கினா? தஆபீர் ஷாஇயா பரவலாக காணப்படக்கூடிய வசன பிரயோகங்கள், சொற்பிரயோகங்கள் என்ற ஒரு தனி பாடம் ஒன்று அரபு மொழியில் இருக்குது. அதுலதான் நீங்க இதெல்லாம் படிக்கிறது. அப்ப அந்த வகையில பில் குர்பி மின் என்பது சமீபமாக என்ற கருத்துல வரும். சரியா மகன்? விளங்கினா? ஓகே, ரைட். அப்ப இப்படி உங்களுக்கு உண்மையிலே இந்த இப்ப டிரான்ஸ்லேஷனை பொறுத்தளவில் இதுல வந்து உங்களுக்கு அரபுல வந்து தமிழ்ல எழுதுறன்றது கஷ்டமாக இருக்காது பெரும்பாலும். ஆனா நீங்க கொஞ்சம் நன்றாக யோசிக்க வேண்டும். இப்ப உதாரணமாக இந்த இடத்துல கிதாபன் அண்டு வந்தால் நான் சொன்னேன் புத்தகம் ஒன்றை நக்கிரால மொழிபெயர்க்கிறது உதாரணமாக. சரியா? தருசுன் ஒரு பாடம் என்று வந்தால் நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி தருசுன் ஒரு பாடம் என்று மொழிபெயர்க்கிறது. சரியா? இந்த அடிப்படையில மொழிபெயர்க்க ஏர்மா இருந்தா மிச்சமே நல்லமா. ரைட், ஓகே. சார் கிதாபன் எப்படி வருது?
ஒரு குத்தா இலக்கங்கள் வாரத்துல விளங்கல மகன். இலக்கங்கள் வாரத்துல கிதாப் என்று வருதா? இலக்கங்கள் வாரத்தாலையா? ஏன் கிதாப் என்று வருது? ஆகின கிதாபன் என்று வாரது. ரைட், நல்ல கேள்வி. இப்ப இஸ்தரைத்துன்னா நான் வாங்கினேன் தானே, ஓ புத்தகம் ஒன்றை என்று வரக்கொள்ள சரியா. இப்ப கிதாபன் நாங்க வந்து இப்ப கிதாபன் வாஹிதன் என்று சொல்ற இல்ல, புத்தகம் ஒன்றை என்றதுக்கு வாஹிதன் என்று சொல்ல பயன்படுத்துறது இல்ல. இப்ப அரபு மொழியில நீங்க படிச்சிருப்பீங்க. உதாரணமாக இப்ப கலமுன்னண்டா கருத்து என்ன சொல்லுங்களே? கலமுனண்டா தேனி இல்ல, கலமுனண்டா ஒரு பேனை. இப்ப விலகினவளுக்கு மதுரசத்துனண்டா கருத்து என்ன? ஒரு ஒரு பாடசாலை. பாடசாலை, ஒரு பாடசாலை. சரியா. அல் கலமன் வந்தாத்தான் பேனை என்ற இந்த கருத்துல பேன் வரும். இல்ல இல்ல, அல் கலமண்டா பேனை. விளங்கினா மகன்? அல் கலமண்டா ஓம் சார். பேனை, சும்மா பேனை. இந்த அலிஃப்லாம் வராம தன்வீல வந்தா அது ஒரு பேனை. நாங்க பேனைன்னு சொல்றோம். கலமுன் பேனை, மദ്രസத்துன் பாடசாலை, ஷஜரத்துன் மரம், பாபுன் கதவு என்று சொன்னாலும் கூட நக்கீரால வரக்கொள்ள அது ஒரு என்ற கருத்து இருக்குது உள்ளுக்கு. சரியா. கலமுன் ஒரு பேனை, மதரசத்துன் ஒரு பாடசாலை, கிதாபுன் ஒரு புத்தகம், பாபுன் ஒரு கதவு என்று இருக்குது. அதுக்கு நாங்கள் அலிஃப்லாம் சேர்க்கிற சந்தர்ப்பத்துல தான் அந்த ஒரு என்ற கருத்து நீங்கும். அல் கலமு பேனை, அல் மதரசத்து பாடசாலை, அல் பாபு கதவு. இப்ப இஸ்தராய்த்து நான் வாங்கினேன், கிதாபன் அலிஃப்லாம் இல்லை இல்லையா. இது நான் வாங்கினேன், எதனை வாங்கினேன். அப்ப செயற்படு பொருள் வரும். செயற்படு பொருள் நஸ்புடைய நிலையில வரும், அப்படித்தானே. அப்ப நஸ்புடைய அடையாளம் என்ன? ஃபத்ஹா அல்லது ஃபத்ஹத்தைன் என்று நீங்க சில நேரம் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, அல்லது மதரசாக்கள் எப்படியுமே படிச்சிருப்பீங்க. அப்ப நான் வந்து அலிஃப்லாம் இல்லாம வந்திருப்பதன் காரணமாக கிதாபன் ஃபத்ஹத்தைன்ல வரும். இப்ப இஸ்தரைத்து கிதாபன், நான் புத்தகம் ஒன்றை வாங்கினேன், நான் புத்தகம் ஒன்றை வாங்கினேன், அப்படித்தான் வராது. சரியா. அப்ப இந்த இடத்துல நான் புத்தகம் ஒன்றை என்றதுக்கு நீங்க வாஹிதன் என்ற சொல் காணலையே என்று நீங்க பார்க்கப்படாது, வராது, அப்படி வராது. இஸ்தரைத்து கிதாபன் என்று வந்தாலே நான் புத்தகம் ஒன்றை வாங்கினேன் என்ற கருத்துல தான் வரும். ஓகே, விளங்கினா? ஓம் சார். ரைட். மஸ்னா என்றா தொழிற்சாலையா? மஸ்னா என்ற கருத்து தொழிற்சாலை, மஸ்னா. ஓகே, ரைட். இப்ப 9வது விட நான் சொன்னேன், யா வாலிதி என்றா என்னுடைய தந்தையே. வாலிதனா தந்தை, வாலிதி என்ற என்னுடைய தந்தை. யா வாலிதி என்ற கருத்து என்னுடைய தந்தைக்கே. லா அஸ்ததீஉன் நௌம், லா அஸ்ததீஉன்னா என்னால் முடியாது, அந்நோம் தூங்குவதற்கு. வலா அஸ்ததீஉன் நௌம் என்னால் தூங்க முடியாது. வலா அஸ்ததீஉல் கிராஅ மேலும் என்னால் வாசிக்கவும் முடியாது என்று வரும். மேலும் என்னால் வாசிக்கவும் முடியாது. ரைட். 6வது நான் சொன்னேன்னா, 6வது வந்து இந்த ஹதீஸ் வந்து இந்த ஹதீஸுக்கு நேரடியாக மொழிபெயர்க்காம நீங்க இந்த ஹதீஸுக்கான மொழிபெயர்ப்ப ஒருவேளை பாடமாக்கி இருப்பீங்க, பாடமாக்கின ஒழுங்கு எழுதினா சரி. இப்ப நேரடியாக மொழிபெயர்த்தால் கான் அல்லாஹு, அல்லாஹ் இருந்தான், ஃபி அவுனில் அப்தி, அல்லாஹ் அடியானின் உதவியில் அல்லாஹ் இருந்தான். அவுனண்டா உதவி, மாதாம் என்ற போதெல்லாம், மாதாம் அல் அப்து அடியான் இருக்கும் போதெல்லாம், ஃபி அவுனி அஹீஹி தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்வதில் அடியான் இருக்கும் போதெல்லாம் அல்லாஹ் அடியானுக்கு உதவி செய்வதில் இருந்தான். அப்படி சொல்லக்கொள்ள அவளுக்கு அது கருத்திலேயே விளங்குது பொருத்தம் இல்லை என்று. எனவே பொருத்தமான கருத்து மீனிங் எப்படி வரும் என்று சொன்னா, அடியான் தன் சகோதரனுக்கு உதவி செய்யும் போதெல்லாம் அல்லாஹ் அந்த அடியானுக்கு உதவி செய்வான் என்ன கருத்துல வருமா? ரைட், ஓகே, சரி. இப்ப நான் சொல்ல வந்தது என்னென்றா, அரபு மொழியில ஒரு வாக்கியம் தந்து அதை மொழிபெயர்க்கிறன்றது அவ்வளவு சிரமமான ஒரு விடயம் அல்ல. ஆனா அரபுல தமிழ்ல தந்து அரபுக்கு மொழிபெயர்க்கிறன்ற அந்த பாட்டை கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக நீங்க விட எழுத வேண்டிய பகுதி. சரியா. நாங்க இதுல சில வசனங்களை மட்டும் பார்ப்போம், பார்த்தா அவளுக்கு விளங்குமா? ரைட், ஓகே, ரைட். அதுக்கு முன்னுக்கு நான் உங்களுக்கு குரூப்ல ஒரு லிங்க் ஒன்று கூகுள் ஃபார்ம் வந்து ஷேர் பண்ணினேன். பெரும்பாலும் எல்லாரும் ஃபில் பண்ணி இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஒரு ஒரு டேட்டா இதொன்றுக்கு தான் முடியுமாக இருந்தால் நீங்க வந்து அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணி அதை அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். சரியா. ரைட், ஓகே. இப்ப நாங்க இது பார்த்தோம் என்ன, அதிபர் வகுப்பறையிலிருந்து வெளியேறினார், மாணவர்கள் கதிரைகளில் உட்கார்ந்தார்கள் என்று இருக்குது. இப்ப இல்ல நீங்க பாருங்க, 2 வாக்கியம் இருக்குது. சரியா. ஒன்று அதிபர் வகுப்பறையிலிருந்து வெளியேறினார், அடுத்தது என்ன, மாணவர்கள் கதிரைகளில் உட்கார்ந்தார்கள்.
அப்ப நீங்க முதலாவதாக அதிபர் வகுப்பறைக்கிலிருந்து வெளியேறினார் என்றதாக எழுதணும். இப்ப வெளியே அப்ப இதுல நீங்க பாருங்க, இதுலயும் அந்த நான் காலையில சொன்ன மாதிரி அது முடியும். முதலாவது ஃபிஇல் அப்புறம் ஃபாயில் என்ற அமைப்புல தான் எழுதணும். ரைட். ஹரஜல் ஹரஜல் முதீரு மினல் சஃபி. ஹரஜல் முதீரு மினஸ் சஃபி. ஓகே, கிளியரா? அல்லது மினல் ஃபஸ்லி, ரெண்டும் ஓகே. சரியா? அப்ப இருக்கிற மாதிரி நீங்க எழுத மேலும் அல்லது வேற சொற்களை போட்டு எழுத மேலும். ஹரஜல் முதீரு மினல் சஃபி அல்லது மினல் ஃபஸ்லி, அதிபர் வகுப்பறையிலிருந்து வெளியேறினார். இரண்டாவது வாக்கியம் என்ன? மாணவர்கள் கதிரைகள் உட்கார்ந்தார்கள். ஓகே, ரைட். வஜலச மேலும் என்ற அர்த்தத்துல நீங்க எழுதுறீங்கன்னா வஜலச அத்தலாமீது, மாணவர்கள் உட்கார்ந்தார்கள், அலல் குருசிஜி, சரியா விட. கராசி. வெரி குட். அதான் அதான் அவசரம், அதான் குயிக். ரைட். ஓகே. கதிரைகளில், நாட் கதிரை. ரைட். ஓகே. கதிரைகளில் என்று வரக்கூட இல்ல, பி வராதா? பி வராது. பி எப்படியும் இல்ல, பி வராது. நீங்க வந்து இப்ப ஆங்கிலத்திலையும் ஒன்றின் மீது, ஆங்கிலத்திலையும் ஒன்னும் இன்னையும் நீங்க பயன்படுத்துற சந்தர்ப்பங்கள் இருக்குது. இப்ப நீங்க உதாரணமாக இப்ப கட்டிலின், ஏதாவது சேர், ஆன் த சேர், இந்த சேர்ன்னு சொல்றீல்ல தானே நீங்க, ஐ செட் ஆன் த சேர், சரியா? அப்ப ஒன்றின் மீது, இன்னண்டா உள்ளுக்கு, இன்னண்டா உள்ளுக்கு. அம்மா பி என்பது இல், உள்ளுக்கு என்ற அர்த்தத்துல வாருது. இப்ப இங்க வந்து அலா என்ற இடைச்சொல் தான் நாங்க பயன்படுத்துறது. கதிரைகளின் மீது, கதிரைகளில். இப்ப நீங்க இங்க வந்திருக்கின்ற கதிரைகளில் என்ற அந்த சொல்ல வச்சுக்கொண்டு நீங்க யோசிக்கவானா பி என்று வரும் என்று, அப்படி இல்லை. சரியா? இப்ப ஜலச அலா, ஜலச அலா, அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டா லேசு. அப்ப ஜலச தலாமீது அலல் கராசிஜி என்று வரும். ஏண்டா குருசிஜூன் வந்து கதிரை, கதிரைகளை குறிக்கிற சொல் கராசி. எனவே ஜலச தலாமீது அலல் கராசிஜி என்று வரும். விளங்கினா? வஜலச தலாமீது அலல் கராசிஜி என்று வரும். ரைட். அடுத்த பாருங்க. ரைட். இதுல ஓகே, நான் கிட்டத்தட்ட 8 நாட்கள் தங்கி இருப்பேன். சொல்லேலுமா யாருக்காவது? சாபுகா. சாபகா, வெரி குட். நான் தங்கி இருப்பேன். கிட்டத்தட்டக்கு. கிட்டத்தட்டக்கு கரீபன். தக்ரீபன், சரியா? தக்ரீபன். தமானியத். சமானியத்த ஐயாமின். சமானியத்த ஐயாமின். வழங்கின அவளுக்கு சாபகா தக்ரீபன் சமானியத்த ஐயாமின், அல்லது சாபகா சமானியத்த ஐயாமின் தக்ரீபன் என்று சொல்றது பொருத்தமா? நீங்க சொன்னது பிழை இல்ல மகள், சரியா? நீங்க சொன்ன மாதிரி எழுதும் மேலும். ரைட். ஆனா இப்படி எழுதுறது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திருத்தமாக இருக்கும். சாபகா சமானியத்த ஐயாமின் தக்ரீபன், நான் கிட்டத்தட்ட 8 நாட்கள் தங்கியிருப்பேன் என்று வரும். ரைட். ஓகே. அடுத்த பாருங்க. ரைட். அஹ்மத் மலேசியாவிலிருந்து வரும் விமானத்தை எதிர்பார்த்திருக்கிறான். என்ன சொல்? எதிர்பார்த்திருக்கிறான். வெரி குட். யம்தலிரு, ஏன் எதிர்பார்த்திருக்கிறான்? நிகழ்காலத்துல வந்திருக்குது. அப்ப யம்தலிரு, யார் எதிர்பார்த்திருக்கிறான்? அஹ்மத். வருங்கண்ணா. அஹ்மத் எதிர்பார்த்திருக்கிறான். எதனை எதிர்பார்த்திருக்கிறான்? அத்தாயிரத்தை. வெரி குட். விமானத்தை, அத்தாயிரத்தை. அப்ப அத்தாயிராக்கு ஒரு சிபத் ஒன்று இருக்குது இல்லையா? வருகின்ற விமானத்தை. அப்ப அத்தாயிரத்தை வருகின்ற விமானம். கதிம். கதிமேண்டா வந்தான். கதிமேலிருந்து சொல்லடுங்க பாக்கி. இப்ப அல் காதிமத்தை. வெரி குட். அல் காதிமத்தை, வருகின்ற விமானத்தை அஹ்மத் எதிர்பார்த்திருக்கிறான். எங்க? மலேசியா. மலேசியா. மலேசியா இப்படித்தான் எழுதுறதா? மலேசியா, மின் மலேசியா. அப்ப யன்தலிரு அஹ்மத் அத்தாயிரத்தல் காதிமத மின் மலேசியா. அஹ்மத் மலேசியாவிலிருந்து வருகின்ற விமானத்தை எதிர்பார்த்திருக்கிறான் என்று வரும். ஓகே, இதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம். ஏன்னா உங்களுக்கு சொல்லி இப்ப லேசா. ரைட். ஜைனப்
தன்னுடைய தாய்க்கு ஒரு கடிதத்தை எழுதினாள். அப்ப முதலாவது என்ன எழுதணும்? எழுதினாள். கதபத் கதபத். கதபத். யார் எழுதினாள்? زينب ஜைனப். எதனை எழுதினாள்? رسالة الرسالة. ஒரு கடிதத்தை என்று இருக்குது. ஒரு கடிதம் ரிசாலத்தன். யாருக்கு எழுதினாள்? தாய்க்கு உம்மி லிவாலிதத்திஹா அல்லது இலா உம்மிஹா. ஓகே, இலான சொல்ல பயன்படுத்தலாம், பயன்படுத்திக்கலாம், அவசியம் இல்ல. அல்ல அரபியத்துல நாசிம் புத்தகத்துல இலான சொல்ல எஸ் அதான் சொல்ல போறேன். ரைட். இப்ப இலல் வாலிதாண்டு வராது. ஏண்டா தன்னுடைய வரக்கொள்ள லமீரொண்டு இருக்குது இல்லையா? அப்படித்தானே? இலா உம்மிஹா அன்று வரும், அல்லது இலா வாலிதத்திஹா அன்று வரும். ஓகே, இலா வாலிதத்திஹா அன்று வரும். விளங்கினா? ரைட். கதபத் ஜைனப் ரிசாலத்தன் இலா உம்மிஹா அல்லது வாலிதத்திஹா அன்று வருமா? அப்ப நாங்க அந்த வாக்கியத்தை எழுதக்கொள்ள இந்த ஒழுங்கிலேயே நாங்க பழகி கொண்டா லேசி. இப்ப நீங்க யாராவது ஜைனப் என்ற ஆரம்பத்தில் எழுதினாலும் பிரச்சனை இல்லை, ஜைனப் கதபத் ரிசாலத்தன் எழுதினாலும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு வாக்கியத்தை வினை சொல்ல ஆரம்பிச்சு எழுதுறதுதான் வாக்கியத்து அழகானது. ரைட். ஓகே, சரி. அடுத்த பாருங்க. ரைட். இவை தோடம்பல மரங்களாகும், அவை அப்பில் பல மரங்களாகும். சரியா? இப்படி அஸ்ஜாரு அல் புர்துகால் என்ன? அல் புர்துகாலி. இவை தோடம்பல மரங்கள் ஆகும், அவை அப்பில் பல மரங்கள் ஆகும். வருமா மகன்? ஏன் வராது? மரங்கள் ஆதி என்றதை சரியா சொன்னீங்க. அப்ப நாங்க வாவ போட்டு எழுதுவோமே. சரியா? வத்தில்க அஸ்ஜாருன் அத்துஃபாஹி. ஓகே, அத்துஃபாஹி. சரியா? துஃபாஹத்தும் துஃபாஹும் ரெண்டும் ஒன்றுதான். நான் துஃபாஹின்னு நிப்பாட்டினேன் என்ற புத்தகத்துல துஃபாஹ் என்ற சொல்லோட நிக்குது, துஃபாஹாண்டு இல்ல. நீங்களும் அதே மாதிரி எழுதினா நல்லா. ஓகே. ஹாதிஹி அஸ்ஜாருல் புர்துகாலி. இவை தோடம்பல மரங்களாகும். வத்தில்க அஸ்ஜாரு துஃபாஹி. அவை அப்பில் பல மரங்கள் ஆகும். அப்ப இது முலாஃப் முலாஃப் இலைஹி அமைப்புல இருக்குது. அஸ்ஜாருல் புர்துகாலி, அஸ்ஜாரு துஃபாஹி இருக்குது. ரைட். அடுத்த பாருங்களே. அடுத்தது என்ன? உமரின் வீட்டில் விசாலமானதொரு தோட்டம் உள்ளது. விசாலமானதொரு தோட்டம். விசாலமானதொரு தோட்டம். எப்படி வரும்? விசாலமான. இது ஹதீகத்துன் வாசியத்துன் முதலாவதா போடணுமா எங்களுக்கு? போட இயலாது. நான் காலையில சொல்லி தந்தேன், போட இயலாதுன்னு சொல்லி தந்தேன். ஏன் போட இயலாது? ஏன்? அலிஃப்லாம் இல்ல. அதாவது விசாலமானதொரு தோட்டம். அப்ப ஹதீகத்துன் அன்று இருக்குது இல்லையா? அப்ப ஹதீகத்துன் வாசியத்துன் என்று நக்கீராவில வாக்கியம் ஆரம்பிக்க இயலாது. அரபு மொழியில் அப்படி வாக்கியத்தை ஆரம்பிக்க இயலாது. உமருடைய வீட்டில் ஹதீகத்துன் வாசிஅத்துன் விசாலமானதொரு தோட்டம் உள்ளது என்று வரும். விளங்கினா உங்களுக்கு? சரியா? சரி. ரைட். ஓகே, நாங்க இதெல்லாம் பார்த்தோம் சரியா? காலையில சொல்லுங்க பார்க்க. நான் அல் குர்ஆனை விளங்குவதற்காக அரபு மொழியை கற்கிறேன். சரியா? அல்லது அத்தஅல்லமு. ஓகே, அத்தஅல்லமு. தஅல்லம் என்றாலும் கற்றுக்கொண்டான். அத்தஅல்லமு அல்லது அதுருசு. எதனை கற்கிறேன்? அரபு மொழியை கற்கிறேன். எதற்காக கற்கிறேன்? விளங்குவதற்காக. அவ்வளவுதானே? அல் கரீம் என்ற சொல்லுக்கான இது ஒன்று இங்க இல்ல, ஆனா ஆங்கிலத்தில் இருக்குது. இந்த பாருங்க, ஹோலி குர்ஆன் இருக்குது. எனவே நீங்க
விரும்பினா அல் கரீம் என்றத்தை எழுதலாம், பிரச்சனை இல்லை. அல் கரீம் ஏன்னா ஆங்கிலத்துல ஹோலி குர்ஆன் இருக்குது. அப்ப இங்க வந்த எப்படி வரும்? சங்கை மிகு அல் குர்ஆனை விளங்குவதற்காக அரபு மொழியை கற்கிறேன். அத்தஅல்லமு அல்லது அதுருசு அல் லுகத்தல் அரபிய்யத லியஃஹமல் குர்ஆன் அல் கரீம். சரி. ஹசன் 4 வருடங்களுக்கு முன் பஹ்ரைனுக்கு பிரயாணம் செய்தான். நாங்க காலையில பார்த்த ஒரு வாக்கியம் மாதிரி விளங்குது. சொல்லுங்க பாக்க. ஹசன் 4 பிரயாணம் செய்தான். ஹசன் எங்க பிரயாணம் செய்தான்? எங்கக்கு? பஹ்ரைன். இலல் பஹ்ரைன். எப்ப பிரயாணம் செய்தான்? ஐயாமன்னா 4 நாட்கள் இல்லையா? கபில சனத்துன்னா சனவாத்துன்னா சனவாத்தின். ரைட், வெரி குட். ஓகே, அஹ்சன்தும். சாஃபர ஹசன் இலல் பஹ்ரைன் கபில 4 சனவாத்தின். 4 வருடங்களுக்கு முன்னர் ஹசன் பஹ்ரைனுக்கு பிரயாணம் செய்தான் என்று வரும். ஓகே. எனது தந்தைக்கு நான் எப்போதும் நேர காலத்துடன் பாடசாலை செல்வேன் என்று இருக்குது. சொல்லேலுமா? யா வாலிதி. யா வாலிதி. அதுஹபு. நான் செல்கிறேன். எங்கே செல்கிறேன்? இலல் மദ്രസதி. ஓகே. முத்தஅഖிரன் என்றா தாமதமாக, நேர காலத்துடன் என்றா இந்த 2 சொல்லையும் உங்களுக்கு மாத்தி போட்டாலும் பிரச்சனை இல்லையா? அதுஹபு இலல் மദ്രസதி தாயிமன் முபக்கிரன், அதுவும் ஓகே. அதுஹபு இலல் மദ്രസதி முபக்கிரன் தாயிமன், ரெண்டும் ஓகே. சரியா? ரைட். பயிற்சி கோப்பியில் சமூகம் அளிக்காதவர்களின் பெயர்களை அதுக்கு வந்துட்டு செல்வேன் இருக்கி நாம அல்ஹபுன்னு எழுதலாமா? சாத்ஹபு வராதா? அது பிரச்சனை இல்லை. இப்ப இங்க வந்து நீங்க சாத்ஹபு எழுதினாலும் பிரச்சனை இல்லை. செல்வேன் தானே. அரபு மொழியை பொறுத்தளவில மகள் சீன் வந்தா நிச்சயமாக அதுல எதிர்காலத்துலதான் நாங்க மொழிபெயர்க்க வேண்டும். செல்வேன். ஆனா அல்ஹபு என்று வந்தால் அது செல்வேன் என்ற கருத்திலையும் எடுக்கலாம், செல்கிறேன் என்ற கருத்திலையும் எடுக்கலாம். அது விளங்கினா? நிகழ்கால வினை சொற்களை பொறுத்தளவில் சீன் வராமல் வந்தால், உதாரணமாக நான் உசல்லி ஃபில் மஸ்ஜித் என்றா நான் பள்ளியில் தொழுவேன் என்ற கருத்தில் எடுக்க மேலும், தொழுகிறேன் என்ற கருத்தில் எடுக்க மேலும். இப்ப நீங்க வந்து சீனை பயன்படுத்தினா அது உறுதியாகவே எதிர்காலத்துல தான் வரும். அப்ப நீங்க வந்து சாதகபுக போட்டாலும் சரி, சாதகபுக போடாம அதுகபுன்னு போட்டாலும் சரி. விளங்கினா உங்களுக்கு? ரைட், ஓகே. அடுத்த பாருங்க. பயிற்சி கோப்பியில் சமூகம் அளிக்காதவர்களின் பெயர்களை ஆசிரியர் எழுதினார். எப்படி வரும்? கதபல் முதரிஸ். கதபல் எழுதினார். யார் எழுதினார்? கதபல் முதரிஸ், ஆசிரியர் எழுதினார். எது எழுதினார்? அஸ்மா அல் காயிபீன், பெயர்கள். அஸ்மா அல் காயிபீன. காயிபுன சமூகம் அளிக்காதவன் ஒருமை, காயிபுன சமூகம் அளிக்காதவர்கள் பன்மை. இப்ப இது முலாஃப் இலைஹில வந்திருக்கிறதால அஸ்மா அல் காயிபீன என்று வரும். அஸ்மா அல் காயிபீன. கதபல் முதரிஸ். எத மகன்? இந்த முலாஃப் இலைஹியா? அத நீங்க முலாஃப் இலைஹியா கேக்குறீங்க, எப்படி கண்டுபிடிக்கிறேன்? ரைட். இதுல பாருங்க. கதபல் முதாரிஸ், ஆசிரியர் எழுதினார். இதனை எழுதினார் என்றது அடுத்த வரும். சமூகம் அளிக்காதவர்களின் பெயர்களை. அப்ப பெயர்கள் என்ன? அஸ்மா என்பது பெயர்கள். சமூகம் அளிக்காதவர்கள் என்று பன்மையில வந்திருக்குது. இப்ப காயிபுன் என்றா அது ஒருமை அளிக்குது. காயிபுன் சமூகம் அளித்தவன் ஒருமை. அதுக்கு வாவனூன சேர்த்தினா காயிபூன சமூகம் அளிக்காதவர்கள். உங்களுக்கு தெரியும் எப்போதும் முலாஃப் இலைஹி வந்து ஜர்ருடைய அடையாளத்தை பெற்று வரும். அப்ப காயிபீன. சரியா? எனவே நாங்க இந்த இடத்துல
அஸ்மா அல் ஹாயிபீன் என்று எழுதுறது. கத்தபல் முதாரிசு غائبون என்ற பிள்ளையா சார் அந்த ஹாயிபூன் என்ற பேர் என்ற முதாஃப் இலைஹி வந்து எப்படி வர ஜர்ருடைய அடையாளத்துல தான் வர்றது. விளங்கினா அவளுக்கு அஸ்மா இப்ப கலமு முஹம்மதின் பேனை சரி முஹம்மதின் அது மாதிரி இப்ப ஜர்ருடைய அடையாளத்துல இந்த பன்மையில வரக்குள்ள யானூன் வரும். காயிபூன் என்பது காயிபீன் என்று மாறும். இப்ப கத்தபல் முதாரிசு அஸ்மா அல் காயிபீன் என்று வரும். ஆசிரியர் சமூகம் அளிக்காதவர்களின் பெயர்களை எழுதினார். எங்க பயிற்சி கோப்பிக்கு நாங்க என்ன சொல்றது? في كراسة الحساب لا இல்ல அப்படியெல்லாம் யோசிக்க தேவையில்லை, ஒரே சொல்ல சொல்லலாம். كراسة தஃப்தர் தஃப்தர் ஓகே. குராசனல் ஓகே. தஃப்தர் பயிற்சி கோப்பியை தான் குறிக்குமா? தஃப்தர் என்பது பயிற்சி கோப்பி. அப்ப மகன் நீங்க ஒளி விளங்கினா இதுக்கு என்ன எப்படி பாக்குறேன் ரைட்? அது கொஞ்சம் விளங்கல சார் இன்னைக்கு. ரைட் சரி. இப்ப உதாரணமா சொல்லுங்களே. உதாரணமாக முஸ்லிம்களின் இப்ப நீங்க இந்த ஒரு அனர்த்த சூழ்நிலையில குனூத்துடைய துஆவை ஒரு பள்ளியில இமாம் மோத கேட்டிருப்பீங்க. அல்லாஹும் அஹ்ஃபல் அம்வாலல் முஸ்லிமீன், அல்லாஹும் அஹ்ஃபல் அத்ஃபாலல் முஸ்லிமீன், அல்லாஹும் அஹ்ஃபல் நிசா அல் முஸ்லிமீன் அன்னு கேட்டிருப்பீங்க இல்லையா? அது இதுதான். அது என்ன சட்டம்? சரியா? ரைட். இப்ப அத்ஃபால் குழந்தைகள், அல் முஸ்லிமீன் முஸ்லிம்களின் குழந்தைகள். சரியா? இப்ப இது வந்து முலாஃப் இலைஹி, இது முலாஃப். சரியா? உங்களுக்கு தெரியும் முஸ்லிமுன் ஒரு மேற்சொல். ஓகே, முஸ்லிமுன் வந்து ஒரு மேற்சொல். இதோட நாங்க வாவே நூனே சேர்த்துனா முஸ்லிமூன என்று வரும். முஸ்லிமூன பன்மை சொல். முஸ்லிமூன முஸ்லிம்கள். ஓகே, முஸ்லிம்கள். இல்ல பிள்ளை இல்ல, அவசியம் இல்ல மகன். ஏன்னா பயிற்சி என்று வரக்குள்ள நீங்க தம்ரீனோ தத்ரீபோ அந்த சொற்களை நீங்க போட வேண்டிய அவசியம் இல்லை. போட்டாலும் பிழையும் இல்லை. தஃப்தர் என்றாலே கோப்பி, அது பயிற்சி கோப்பியை தான் குறிக்கிறதா? சரியா மகன்? ஓகே ரைட். அப்ப முஸ்லிமுன் அட பன்மை வந்து முஸ்லிமூன். சரியா? இப்ப இது வந்து இப்ப உங்களுக்கு தெரியும், நீங்க படிச்சுக்கிற மகன் முலாஃப் முலாஃப் இலைஹின்னு ஒரு சட்டம் ஒன்று படிச்சுக்கிறா. முலாஃப் ஓகே, அதுக்கு பிறகு வாரது என்ன? முலாஃப் இலைஹி அப்படி ஒரு சட்டம் ஒன்று படிச்சுக்கிறோம். தெரியாது, அது படிச்சிருந்தா தான் நான் சொல்றது உங்களுக்கு விளங்கும். சரியா? உடைமைக்காரன், உடைமை பொருள் அண்டெல்லாம் மாறுது. இப்ப உதாரணமாக இந்த இடத்துல அத்துஃபால் என்பது முலாஃப், அல் முஸ்லிமீன் என்பது முலாஃப் இலைஹி. அப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க, முலாஃப் இலைஹி எப்போதும் ஜர்ருடைய அடையாளத்துல தான் வரும். ஜர்ரு ஜர்ரு. சரியா? அதாவது கஸ்ரா 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 அல்லது ரைட். ஓகே, கஸ்ரா அல்லது கஸ்ரத்தைன். ஓகே, அப்ப வாவ் நூன்ல வரக்கூடிய ஒரு பன்மையை பொறுத்தளவில் முஸ்லிமூன், முஃமினூன், இப்படி காயிபூன், இப்படி வாவ் நூன்ல வரக்கூடிய ஒரு பன்மையை பொறுத்தளவில் அதுல ஜர்ருடைய அடையாளம் என்னென்றா அந்த வாவ் நீக்கப்பட்டு யாண்டு வாரேதான் அது அடையாளமே. அப்ப இதுல வந்து அத்ஃபாலுல் முஸ்லிமீன் முஸ்லிம்களின் குழந்தைகள். சரியா? அதே மாதிரி அம்வாலுல் முஸ்லிமீன் முஸ்லிம்களின் சொத்துக்கள் அண்டு வரும். ஆமா, இத மேல நாங்க பார்த்தோம் அஸ்மாவுல் காயிபீன். இந்த காயிபீன் என்ற சொல்ல நாங்க எப்படி எடுத்துக்கிறோம்டா, காயிபுன் அண்டா அவளுக்கு தெரியும். காயிபுன் அண்டா சமூகம் அளிக்காதவன் என்ற கருத்துல வாருது. அப்ப காயிபுன் என்ற சொல்லுக்கு நாங்க வாவ் நூன சேர்த்துனா காயிபூன. அப்ப இங்க வந்து காயிபீன் என்று வந்திருக்குது. ஏன் என்றா இது முலாஃப் இலைஹி. அப்ப அஸ்மா அல் காயிபீன் வராதவர்களின் பெயர்களை, சமூகம் அளிக்காதவர்களின் பெயர்களை ஆசிரியர் எழுதினார். விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே சரி. ஓகே ரைட். ஓகே, அப்ப கொஞ்சம் வரீங்க சார். அரபிக் பேப்பருக்கு ஹரக்கத் வைக்கிறது கட்டாயமா இல்லாட்டி கட்டாயம் இல்லையா? ஓகே, கட்டாயம் இல்லை மகள், வைக்க வேண்டிய அவசியம் இல்லையா? ரைட். என்ன ஹாவுலே வராதா உஸ்தாத்? என்ன ஹாவுலாய்? ஹாவுலாய் எங்க வரணும்? ஹாவுலாய் ஹாவுலாய் என்பது எங்க வரணும் என்று தெரியல. நாங்க தாண்டி வந்துட்டோம். அவர்கள் இந்த அவர்கள் என்று வந்துட்டாங்க. ஹரி, அவர்கள் அல்ல இவர்களா? ஹாவுலாய் என்றா இவர்கள், உலாய் கண்டா தான் அவர்கள். சரி பாப்பா. ஓகே, 5வது விலங்கல்ல அண்டு போட்டுக்கிறீங்க.
அஞ்சாவது இவை தோடம்பல மரங்களாகும். இப்ப மரங்கள் தோடம்பல மரங்கள் என்று வரக்குள்ள நாங்க அஸ்தாருல் புர்துகால் என்று சொல்ற. இப்ப அஸ்தார் வந்து பன்மையில வந்திருக்கிறதால நாங்க ஹாதிஹி என்று போட்டிக்கிறோம். அப்பில் பல மரங்களாகும் என்பதற்கு அஸ்தாரு துப்பாஹ் என்று சொல்ற. அஸ்தார் வந்து பன்மை என்பதனால நாங்க தில்க் என்று போட்டிக்கிறோம். ஏன்னா குல்லு ஜம்இன் முஅன்னஸ், அனைத்து அகர்ணை பன்மைகளும் ஒருமை பெண்பாலாகும் என்ற ஒரு விதி ஒன்று இருக்குது அரபு மொழியில. எனவே நாங்க ஹாதிஹி என்ற இஸ்மு இஷாரா சுட்டு பேரையும் தில்க என்ற இஸ்மு இஷாராவையும் பயன்படுத்தி இருக்கிறோம். சரி, நீங்க ரைட். ஹாதிஹி என்ற சொல்லுக்கு பதிலாக ஹாவுலாயி என்ற கருத்துல கேட்கிறீங்களா? வராத. ஹாவுலாயி என்ற சொல் வந்து உயர்த்தினைக்கு தான் நாங்க பயன்படுத்துறோம். சரியா? ரைட். ஹாவுலாயி அஸ்திகாவு உமர், இவர்கள் உமருடைய நண்பர்கள். ஹாவுலாயி அத்திப்பாவு, இவர்கள் வைத்தியர்கள். அப்ப ஹாவுலாய் என்பது உயர்த்தினைக்கு பயன்படுத்துறது. ஹாதா ஹாதிஹி தில்க தாலிக்க போன்றத்தை நாங்க அஹ்ரணைக்கு பயன்படுத்துறோம். அதுவும் நாங்க இப்ப ஹாதா என்பதை உயர்த்தினைக்கும் பயன்படுத்துறோம். இப்ப உதாரணமா ஹாதா தபீபுன் நாங்க சொல்ல வர்றதுன்னா அஹ்ரணை பன்மைக்கிறதானே, அஹ்ரணை பன்மை. இப்ப உயர்த்தினை பன்மைக்கு தான் நாங்க ஹாவுலாய் பயன்படுத்துறது. அஹ்ரணை பன்மைக்கிறதானே, இப்ப மரங்கள் அஹ்ரணை பன்மை. அதுக்கு நாங்க என்ன செய்யறது? ஒருமையில தான் நாங்க இஸ்மு இஷாராவா பயன்படுத்துறோம். ஒருமையில. சரியா? விளங்கினா உங்களுக்கு? இப்ப இங்க வந்து ஹாதிஹி அஸ்தாருல் புர்துகாலின்னு இருக்கிற, இவை தோடம்பல மரங்கள் ஆகும். அப்ப நீங்க இந்த இடத்துல ஹாவுலா என்று போட்டா பில. ரைட். ஓகே. ஓகே. ரைட். ஓகே. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷனை இன்ஷா அல்லாஹ் நைட்டு வைப்போம். நான் நினைக்கிற அடுத்த செஷன் மட்டும் போதாதுன்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குமா? தொடர்ந்து இன்னொரு வேலைதேமா 2-3 கிளாஸஸ் செய்ய வேண்டி வருமா? செஷன் போட வேண்டி வருமா? போட்டாலும் நல்லம் சார். போட்டா நல்ல. ஓகே. சரி. சார் நைட் எத்தனை மணிக்கு அடுத்த செஷன்? 7 மணிக்கு. 7 தானே? இலக்கிய நயம் இன்ஷா அல்லாஹ் இந்த கிளாஸ்ல பாஸ் பேப்பர் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போறோம். இலக்கிய நயம் இன்னும் இலக்கிய நயம் வந்து நாங்க கிளாஸ்ல செஞ்சுட்டு போறோம். இலக்கிய நய பகுதிகளை ரைட் பாப்போம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் ஒரு ஐடியா உண்டு. ரைட். ஓகே. எதற்கு மகள் மீனிங் சொல்றீங்க? இஸ்லாஹியா. ரைட். ஓகே. புக் 2 பின்னுக்கு படிச்சு தாங்க சேர். புக் 2 பின்னுக்கு. ரைட். ஓகே. கடைசி கிஸ்ம் என்ன? இஸ்லாஹியா இருக்கிறவங்களுக்கு கிளாஸ் எப்படிங்களா? ஜூம்ல இன்ஷா அல்லாஹ் பாப்போம். நான் உஸ்தாதோட கதைச்சிட்டு சொல்றேன். இல்ல, நான் எனக்குள்ள சொல்லி கொண்டது மகன். சரியா? எனக்குள்ள நானே சொல்லி கொண்டதுதான் அது முனங்கிரமாய் விளங்கி. அதுதான் இலக்கிய நயம் வந்து நாங்க வந்து இன்ஷா அல்லாஹ் இன்னும் நான் முடிவெடுக்கல. இப்ப வைக்கிறா இல்லையான்னு கூட முடிவெடுக்கல. வைக்கிறதா இருந்தா நாங்க சொல்றோம். இன்ஷா அல்லாஹ். ஓகே. அப்ப கடைசியாக குரூப்ல இல்லாதவங்க ரைட், இபிசிட எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இந்த குரூப்ல இல்லாதவங்க அந்த குறிப்பிட்ட நம்பரை கண்டக்ட் பண்ணி நீங்க குரூப்ல இணைந்து கொள்ளலாம். 077-317-17-18 இந்த நம்பரை நீங்க இந்த நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பினா அவங்க அவளை ஆட் பண்ணி கொள்வாங்க. நீங்க இப்ப மதரசாக்கள்ல இருக்கிறதாக இருந்தால் மதரசாவில இருக்கிற யாரையாவது உங்களோட முஅல்லிமா அல்லது உங்களோட உஸ்தாதா சரியா யார்டையாவது நம்பரை நீங்க ஆட் பண்ணிக்கொள்ள சொல்லி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. என்னோட கையில போன் இருக்காது பெரும்பாலும்.
அப்ப அவங்க வந்து கிளாஸ் ஏதாவது அப்டேட் இருக்குமாக இருந்தால் அந்த குரூப்ல வரும். அப்ப அவங்களுக்கு அதற்குரிய ஏற்பாடுகளை செஞ்சு கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அப்படி செஞ்சு கொள்ளலாமா? ரைட் ரைட். ஓகே, அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் இதோட கிளாஸை நிறைவு கொண்டு வரோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.